Hello my dear people, thank you for watching. Hi bro, this is Tanmol. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீத்து சிங் கிராமர் கோர்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நவுன் சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து நான் வந்து 57 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷன் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். பேட்ச் 1 சேர்ந்தவங்க ஓகேவா, அவங்க நம்ம கோர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நவுனோட செஷன் வந்து முடிஞ்சது. இப்போ நான் இன்னைக்கு பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஓகேவா. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக ஸ்பாட் த எரரில் எந்த ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸாக இருந்தாலும் இந்த சாப்டரில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஓகேவா. 2 to 4 மார்க்ஸ் கண்டிப்பாக கன்ஃபார்ம்டு. எந்த சாப்டர் வேணாலும் ஸ்கிப் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் சாப்டர் ஸ்கிப்பே பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. யாரெல்லாம் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோர்ஸை பற்றி, அவங்களுக்கான அப்டேட் தான் இது ஓகேவா. ஸோ இதில் வந்து 0 to Hero பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு கைஸ் ஓகேவா. அதோட பேட்ச் வந்துட்டு ஏற்கனவே 83 மெம்பர்ஸ் 84 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 0 to Hero பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தெர் வில் பி ஷெட்யூல். உங்களுக்கு SSC CGL இங்கிலீஷ் வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சிலபஸ் கொடுத்துருவேன். அதில் வந்து பிளாக் புக் இருக்கும், 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பேராஜம்பிள், கிளாஸ் டெஸ்ட், டிடி காம்ப்ரிஹென்ஷன் இது மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி உங்களை வந்து கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருவேன். வெக்காபுலரி படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குவிஸும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனலைஸ்டு குவிஸாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது ஓரியன்டாக வெக்காபுலரி குவிஸும் வந்து நான் வந்து கொடுப்பேன் ஓகேவா. அந்த மாதிரி ஷெட்யூல் வந்து உங்களோட சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீத்து சிங் கிராமர் கோர்ஸோட வீடியோவும் வந்துட்டு அதில் வந்து இதாயிரும். இது எல்லாமே டெலகிராமில் தான் நடக்கும் ஓகேவா. டெலகிராமில் ஒரு ப்ரைவேட் சேனல் இருக்குது, அதில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து 0 to Hero பேட்ச் 149. இல்லை எனக்கு ஷெட்யூல் மட்டும் போதும், எனக்கு நீத்து சிங் கிராமர் கோர்ஸ்லாம் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா 49 rupees கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஷெட்யூலும் வேண்டாம், 0 to Hero பேட்ச் நீத்து சிங் மேம் கோர்ஸ் மட்டும் போதும், ஷெட்யூல் வேணாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா 129 rupees கொடுத்து நீங்கள் கிராமர் கோர்ஸ் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மூணுமே வேணாம்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் மெம்பர்ஷிப் எடுத்துவாங்க. அதில் வந்துட்டு நான் நீத்து சிங் கிராமர் கோர்ஸோட வீடியோஸ் வந்துட்டு மெம்பர்ஷிப் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஓகேவா. வாரத்துக்கு 3 வீடியோ மாதிரி. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பேமெண்ட் இங்கே தெரியுதுல, இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பே பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நாங்கள் ssc@gmail.com வந்து சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி 0 to Hero பேட்சா இல்லை SSC ஷெட்யூலா இல்லை நீத்து சிங் கிராமர் கோர்ஸ்னு சொல்லி தனியாக மென்ஷன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் தான். தினமும் செக்ஷனல் டெஸ்ட்டும் கொடுப்பேன் ஓகேவா. செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களால் ஈஸியாக வந்து படித்து ஓரளவுக்கு மார்க் வந்து ப்ராக்ரஸ் பார்க்க முடியும். நிறைய பேர் நம்மளுக்குள்ள ஜாயின் பண்ணி இப்போ ஓரளவு வந்துட்டு தே ஆர் கோயிங் குட் ஓகேவா. ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா மார்க் வாங்க முடியும். ப்ரிலிம்ஸில் வந்து நல்லாவே மார்க் வாங்க முடியும் ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் ஜாயின் யூ கேன் ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டோட ரூல்ஸு. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் ஏற்கனவே நம்ம பினாக்கிளில் பார்த்த ரூல்ஸ் தான் வந்து இதுலேயே வரப்போகுது, புதுசாக எதுவும் இல்லை ஓகேவா. பினாக்கிள் வெக்காபுலரி வீடியோ அண்ட் கிராமர் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பினாக்கிள் கிராமர் வீடியோவில் ஃபஸ்ட்டு லெசனே வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். அது யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரிவிஷன் வீடியோ ஃபார் யூ. இல்லை புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டு பினாக்கிள் கிராமர் வீடியோவை பாருங்கள். ஏன்னா வந்து அதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேவா. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதோட 2xல பார்த்து வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபஸ்ட் ரூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தது அப்படின்னா அதோட வேர்பும் வந்து சிங்குலராக தான் இருக்கணும் ஓகேவா. அதுவே வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா அதோட வேர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி அப்படிங்கிறது சிங்குலர் வார்த்தையா, சிங்குலர் ப்ரொனவுனுக்கு சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணால் அதனால கம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அதுவே தே அப்படிங்கிறது அவர்கள் ப்ளூரலு, அப்போ வந்து ப்ளூரல் வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் கம் ஓகேவா. இங்கே சில பேருக்கு வந்துட்டு அந்த எஸ் போடுறது வந்துட்டு வேர்போட எஸ் போடுறது வந்து குழப்பம். இங்கே வந்து தெளிவுபடுத்திக்கலாம் பாருங்கள். சிங்குலர் வேர்பு எப்பயுமே இஸ்ஸு ஹேஸ் தான் ஓகேவா. ஹேவுங்கிறது ப்ளூரல் வேர்பு, ஆறுங்கிறது ப்ளூரல் வேர்பு ஓகேவா. இஸ்ஸோட ப்ளூரல் தான் ஆறு, ஹேஸோட ப்ளூரல் தான் ஹேவு ஓகேவா. அதே மாதிரி வாஸோட பாஸ்ட், இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாஸோட ப்ளூரல் வந்து வேர் ஓகேவா. அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பிளேஸ், கோஸ் அப்படி வேர்போட எஸ் சேர்த்தா சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அதுவே வேர்போட எஸ் சேர்க்காம யூஸ் பண்ணால் ப்ளூரல் வேர்பு ஓகேவா. இட் ஆக்ட்ஸ் அக்கார்டிங் டு த நவுன் தான் ஓகேவா. இப்போது இங்கன்னா சிங்குலர் நவுன் வந்தால் சிங்குலர் வேர்பு, அதே ப்ளூரல் நவுன் வந்தால் ப்ளூரல் வேர்பு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஷீ வாஸ்
தாரா வாஸ் அந்த மாதிரி. ஓகேவா, அதெல்லாம் வந்து இங்கே வரும். அதே வந்து ப்ளூரல் நவுன்னா தே, பாய்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வரும். ஓகேவா, ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சிங்குலருக்கோ ப்ளூரலாக ஆட் பண்ணிக்குவோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர்ப் அண்ட் நவுன் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவுனோட நம்ம வந்து எஸ்ஆர்இஎஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஓகேவா, அது வந்து ப்ளூரல் நவுனாக மாறும். நவுனோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய் அப்படின்ற வார்த்தை இருக்குது அப்படின்னா அதோட எஸ் சேர்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஓகேவா, ப்ளூரல் நவுனாக மாறிடும். சிங்குலராக இருக்கிற நவுனோட எஸ் சேர்த்தா ப்ளூரல் நவுனாக மாறிடும். ஆனால் அதுவே வந்து வேர்போட எஸ் சேர்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்ற வார்த்தையோட நம்ம எஸ் சேர்க்குறோம்னா அது ப்ளூரல் வேர்பாக வந்துட்டு மாறாது, சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து நம்ம ரைட்ஸ் அப்படிங்கிறத சிங்குலர் வேர்பா யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்கிறத ப்ளூரல் வேர்பா யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நவுன் பிகம் ப்ளூரல் வென் எஸ் இஸ் ஆடட். வேர்ப் பிகம் சிங்குலர், வேர்ப் வந்துட்டு சிங்குலராக மாறிடும் எப்போ எஸ்ஆர்இஎஸ் வந்து ஆட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு, இதுதான் மெயின். அடுத்த ரூல் 1 பாருங்க, ரெண்டு சப்ஜெக்ட் வந்து வந்துச்சுனாவே, ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அண்டு போட்டு வந்துச்சுனாவே ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் ரஹீம், ராம் அண்ட் ரஹீம் ஆர் பிளேயிங் இன் த கார்டன் அப்படின்னா ஆர் பிளேயிங். ஸோ ராம் தனியான பையன், ரஹீம் ரெண்டு பசங்க விளையாண்டுருக்காங்க, அண்டு போட்டு ஜாயின் ஆயிருக்கு. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் அண்ட் ஷியாம் ஆர் கம்மிங். ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் இருக்கனால அண்டு போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்கனால அது வந்து ப்ளூரல் வேர்பா ஆர் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, இங்கே இஸ் போட்டிருந்தா அது தப்பு. ஓகேவா, அடுத்தது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 பொறுத்தவரை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இஃப் 2 ஆர் மோர் நவுன்ஸ், இஃப் 2 ஆர் மோர் தென் 2 நவுன்ஸ், ஓகேவா, ரெண்டுத்துக்கு மேற்பட்ட நவுனோ இல்லை அட்ஜெக்டிவோ வந்து அண்டு போட்டு ஜாயின் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி ஒன் பர்சன் ஆர் திங் ஆர் ஐடியா இஸ் டிஸ்கஸ்ட் தென் சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ்ட். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, நான் இப்போ மேலே ரூல் 1 என்ன சொன்னேன், அண்டு போட்டு 2 நவுன் வந்திருந்தாலே நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்களேன், நவுன் வந்துட்டு 2 இல்லை 2த்துக்கு மேற்பட்ட நவுன் வந்துட்டு போகுது. ஆனால் வந்துச்சு அப்படின்னா அண்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்லி ஒன் பர்சன் ஆர் திங் ஆர் ஐடியா இஸ் டிஸ்கஸ்ட் அப்படின்னா அண்டு போட்டு வந்தாலுமே ஒரு பர்சனையே பற்றியோ இல்லை ஒரு திங்கை பற்றியோ இல்லை ஒரு ஐடியாவை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணால் நம்ம அங்கே சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைட் ஹாவ் கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, அவர் வந்து ஃபிலாசபரும் அண்ட் கைடும் கூட. ஓகேவா, இந்த ரெண்டு வேலையுமே ஒருத்தர் தான் பார்க்குறாரு, என்னோட ஃப்ரெண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு பிரிசிலான்னு வச்சுக்கோங்க, அவள் வந்து ஒரு ஃபிலாசபராக இருக்கா, கைடாக இருக்கா. ஓகேவா, அப்போ அந்த ரெண்டு குவாலிட்டியுமே என் ஃப்ரெண்டை தான் குறிக்குது. இங்கே குறிக்கிறது வந்து ஃப்ரெண்டை தான். அதனால இங்கே வந்து அண்டு வந்துச்சு, அதனால நான் ப்ளூரல் வேர்ப் போடுவேன்னு சொல்லி போடக்கூடாது. இங்கே வந்து சிங்குலர் ஹேஸ் தான் கரெக்ட், ஹேவ் வந்து வராது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனை ஒரு பர்சன் தான் அவர் ஓரியன்டாக ரெண்டு குவாலிட்டிஸ் அவர் வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து ஃபிலாசபராகவும் இருக்காரு, கைடாகவும் வேலை பார்க்குறாரு. ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரூல். ஓகேவா, அப்புறம் பாருங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டடி, பிரெட் அண்ட் பட்டர், இதெல்லாமே வந்துட்டு ஒரே திங்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிரெட் அண்ட் பட்டரு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அண்டு போட்டு வந்து நிறைய இது சொல்லுவோம்ல, காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸாக வரும். ஓகேவா, பிரெட் அண்ட் பட்டர்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, பிரெட் இல்லாமல் பட்டர் சாப்பிட முடியாது, பட்டர் இல்லாமல் பிரெட் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி, வின்ஸ் த ரேஸ் வரும், வின் த ரேஸ் வராது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஸ்லோவும் தனி வார்த்தை தான், ஸ்டடியும் தனி வார்த்தை தான். ஆனால் இங்கே அண்டு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரே ஐடியாவாக்கிட்டாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா. அதே மாதிரி தான் பிரெட் அண்ட் பட்டர், பிரெட்டும் தனி தான், பட்டரும் தனி தான், ஆனால் ரெண்டுமே ஒன்றா தான் வேலை பார்க்கும். ரைட்டா, அப்போ வந்துட்டு இது வந்துட்டு காம்பவுண்டாக வரும், இல்லை ஒன்றா வரும், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சிங்குலர் நவுன் தான் யூஸ் பண்ணணும். வின் வராது, வின்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்தது ஃபிஷ் அண்ட் சிப்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு டிஷ்ஷு. ஓகே, பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி அது ஒரு டிஷ்ஷு. ஃபிஷ் அண்ட் சிப்ஸுங்கிறது ஒரு காம்பினேஷனு, அந்த காம்பினேஷன் நம்ம ஒன்றா தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இங்கேயும் வந்துட்டு இஸ்ன்னு போடணும். ஓகேவா, அடுத்தது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் ஜாயின்ட் பை அண்ட் ஆஃப் இஃப் 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் ப்ளூரல் வேர்ப் வில் பி யூஸ்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னொரு என்ன பார்த்துட்டு இருந்தோம், ரெண்டு மேற்பட்ட நவுன் வரலாம், அண்டு போட்டு வரட்டும். ஆனால் அது ஒரே ஐடியாவையோ இல்லை ஒரே பர்சனை பற்றியோ பேசிச்சோம் அப்படின்னா நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தோமா. அதுவே வந்து அன்கவுண்டபிள் நவுனா என்னன்னு சொல்லிட்டு நான் நவுன்லேயே சொல்லி தந்திருப்பேன். நம்மளால வந்து கை விட்டு விரல் விட்டு எண்ண முடியாது, அதுதான் அன்கவுண்டபிள் நவுன். அந்த மாதிரி ரெண்டுத்துக்கு மேற்பட்ட நவுன்ஸ் வந்துட்டு அண்டு போட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
இப்போ பாவர்ட்டி மிசரி, ஓகேவா. பாவர்ட்டிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், மிசரிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், ஓகேவா. இங்க வந்து அண்ட் வந்து போட்டு ஜாயின் பண்ணிக்காங்க, பாவர்ட்டியும் மிசரியும் வந்துட்டு அண்டு போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்துட்டு ரெண்டு வித்தியாசமான விஷயம். பாவர்ட்டினா வருமானம், மிசரினா கஷ்டம். அப்ப இங்க ரெண்டு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அன்கவுண்டபிள் நவுன்னாவே வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்களேன், இங்க அன்கவுண்டபிள் நவுன் தான் இது ரெண்டுமே. ஆனா அண்டு போட்டு வந்திருக்கு, ரெண்டுமே வந்து ரெண்டு விஷயத்த பத்தி பேசுதா, அப்ப இங்க வந்து ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். இது வந்து எக்ஸெப்ஷன், ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாவர்ட்டி அண்ட் மிசரி கம்ஸ் டுகெதர் வராது, ஓகேவா. கம்ஸ் தான் சிங்குலர் வேர்ப், கம் டுகெதர் தான், இதுதான் ப்ளூரல் வேர்ப், ஓகேவா. அடுத்தது இந்த ரூல் வந்து நம்ம பின்னாட்டிலே பார்த்துப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆஸ் வெல் எஸ்ன்ற வார்த்தை, வித், அலாங் வித், டுகெதர் வித், அண்ட் நாட், அப்புறம் இன் அடிஷன் டு, பட், பிசைட்ஸ், எக்ஸப்ட், ரேதர் தென், அக்கம்பனிட் பை, லைக், அன்லைக், நோ லெஸ் தென், நத்திங் பட், வேர்ப், நத்திங் பட் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வரும்போது வேர்ப் எப்படி ஆக்ட் ஆகும் தெரியுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் 1, பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா ஆஸ் வெல் ஆஸ்க்கு முன்னால என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கோ அந்த சப்ஜெக்டை பொறுத்து அது வந்து சிங்குலரா வரலாம், அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாகவும் வரலாம். அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் நம்ம பின்னால வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து அப்போ சப்ஜெக்ட் வந்துட்டு இங்கே சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலான்ற பட்சத்தில் இதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்துட்டு வேர்ப் வந்து டிசைட் ஆகும், ஓகேவா. அதே மாதிரி தான் ஆஸ் வெல் எஸ்ன்ற இடத்துல வந்து வித் இருக்கலாம், அலாங் வித் இருக்கலாம், டுகெதர் வித் இருக்கலாம், அண்ட் நாட் இருக்கலாம், இன் அடிஷன் டு இருக்கலாம், பட் இருக்கலாம், பிசைட்ஸ் இருக்கலாம், எக்ஸப்ட் இருக்கலாம், ரேதர் தென் இருக்கலாம், அக்கம்பனிட் பை இருக்கலாம், லைக், அன்லைக், நோ லெஸ் தென், நத்திங் பட், ஓகேவா. இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு நாளும் நம்மளால வந்துட்டு மெமரைஸ் பண்ண முடியாது. ரிவிஷன் பண்ண உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மனப்பாடத்தில் வந்து நின்று, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ராம் ஆஸ் வெல் அஸ், ராம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஆஸ் வெல் அஸ்ன்றது அதுக்கு முன்னாடி ராம் சிங்குலரு, ஸோ அதனால சிங்குலர் வேர்பு. அதே மாதிரி தான் அலாங் வித் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு, முன்னாடி கேப்டன், இந்த கேப்டன் அலாங் வித் த சைலஸ் பாருங்க, சைலஸ் இங்க பேரண்ட்ஸ் இதெல்லாமே ப்ளூரலா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க அலாங் வித் வந்திருக்கனால கண்ணை மூடிட்டு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை பார்த்து தான் நம்ம இங்க வேர்ப் போடுறோம், ஓகேவா. இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, அது நல்லா பாருங்க. இந்த ராம் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ராமும் அவனோட பேரண்ட்ஸும் அவனோட பெற்றோரும் வந்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா இங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இங்க வந்துட்டு ஆர் போட்டுருவோம். நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணிடுவோம், ஏன்னா அவசரத்துல நமக்கு தெரியாது, ஓகேவா, எக்ஸாம் பதட்டத்துல. ஆனா ஆஸ் வெல் அஸ்ன்ற வார்த்தை வந்திருந்தா அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்டோ அதை வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணும். இங்க ஹிஸ் பேரண்ட்ஸ் எடுத்துக்க கூடாது, அப்ப இங்க இஸ் தான் கரெக்ட், ஓகேவா. அதே மாதிரிதான் த கேப்டன் அலாங் வித் த sailors was drowned. ஸோ இங்கே செயிலர்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது, அலாங் வித் முன்னாடி வர கேப்டன் இதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும், அதுதான் வாஸ், ஓகேவா. அடுத்தது மை ஃபாதர் அன்லைக் மை அங்கிள்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அன்லைக்ன்ற வார்த்தை இன் அடிஷன் டு, அக்கம்பனிட் பை, ஸோ இந்த மாதிரி என்ன வார்த்தை வந்தாலும், பட், பிசைட்ஸ் இந்த மாதிரி என்ன வார்த்தை வந்தாலும் எல்லாமே வந்துட்டு யூ ஹாவ் டு பை ஹார்ட். ஸோ அன்லைக் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னால வந்து ஃபாதருங்கிறது சிங்குலர், ஸோ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அதே வந்துட்டு இங்க வந்து மை பேரண்ட்ஸ்னு வந்து வச்சுக்கோங்க, மை பேரண்ட்ஸ் அன்லைக் மை அங்கிள்ஸ், அப்போ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட்னு வந்திருக்கும், ஓகேவா. அன்லைக்கு முன்னாடி மை பேரண்ட்ஸ்ங்கிறது ப்ளூரலாக இருக்கு, அதனால ப்ளூரல் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வந்து ரூல் நம்பர் 4க்கு போகலாம். ரூல் நம்பர் 4 பொறுத்தவரை இஃப் அன் ஆர்டிகல் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஓகேவா, இஃப் இட் மீன்ஸ் பர்சன் ஆர் திங் இஸ் த சேம் ஃபார் விச் டூ நவுன்ஸ் ஆர் யூஸ்ட். இது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க அண்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஒயிட் அண்ட் பிளாக் கவுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இந்த ஒயிட்டுக்கு வார்த்தைக்கு முன்னாடி மட்டும் தான் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டுக்கு அப்புறம் வர வார்த்தைக்கு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அண்டுக்கு அப்புறம் வர நவுனுக்கு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்களா, பண்ணலை, ஓகேவா. அப்ப இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கவுனை நம்ம ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்குலரா கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேவா. அப்ப அங்க வந்து சிங்குலர் வேர்பு வரும், ஓகே. அதுவே இங்க வந்துட்டு பாருங்க, கீழே பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, த டைரக்டர், டங்கிறது ஆர்டிக்கல்னா அண்ட் த, நம்ம இதுலயே வந்து இங்கிலீஷ்ல 3 ஆர்டிக்கல் தான் இருக்கு, ஓகேவா. டெஃபினட்டான்னு தெரியல, ஆர்டிக்கல் நடத்துறப்போ சொல்றேன் தெளிவா. ஸோ அண்ட் தான் சொல்லிட்டு 3 ஆர்டிக்கல் இருக்கு. இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு இந்த நவுனோட வருதுன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர், அப்புறம் அண்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கா, த ப்ரொடியூசர். அப்ப இங்க டைரக்டர் வேற, ப்ரொடியூசர் வேற, ஓகேவா. இதுவே இந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
இங்க இந்த டைரக்டர் தான் ப்ரொடியூசரும் கூட. அப்ப வந்துட்டு இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரே பர்சன் தான். ஓகேவா? இங்க அண்டு போட்டு தனியா ஒரு ஆர்டிக்கல் வந்தனால இங்க டைரக்டர் வேற பர்சன், ப்ரொடியூசர் வேற பர்சன். அப்போ வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். ஓகேவா? அதுவே இங்க வந்துட்டு பிளாக் கவுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இங்க வந்து கண்டிப்பா நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இதை மறந்துடாதீங்க, கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கவுன் வாஸ் தான் வரும். ஓகேவா? இது கரெக்டான சென்டென்ஸ். இந்த மாதிரி ஆர்டிக்கல் அண்டு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி மட்டும் வந்துட்டு ஆர்டிக்கல் வந்திருக்கனால இது வந்துட்டு இந்த ஹோல் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிங்குலர் நவுனை கன்சிடர் பண்ணிட்டு சிங்குலர் வேர்ப் போடுறோம். அதே மாதிரி சர்ச் வாஸ் அ கிரேட் ஆரேட்டர் அண்ட் அ கிரேட் பொலிட்டீஷியன் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், சர்ச்சில் அப்படிங்கிறவர் வந்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் நமக்கு தெரியும். அவர் வந்துட்டு அ கிரேட் ஆரேட்டர் அண்ட் அ கிரேட் பொலிட்டீஷியன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது தப்பு. சர்ச்சில்ங்கிறது ஒரு ஆள் தான். அவரு தான் வந்துட்டு அதிகமான நல்லா வந்து உரையாற்றுவாரு, அதே மாதிரி நல்ல பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரே ஆளை சொல்லும்போது அ கிரேட் ஆரேட்டர் அண்ட் கிரேட் பொலிட்டீஷியன் சொல்லணும், இந்த வந்து எடுத்துடணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்க எடுத்திருக்காங்க பாருங்க. Churchill was a great orator and politician of his time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட், இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே கீழே பாருங்க, இந்த ஆர்டிக்கல் பிஃபோர் டிஃப்ரெண்ட் பர்சன் ஆர் திங்ஸா இருக்கலாம். ஸோ அப்படி வந்து ஆர்டிக்கல் வந்து அண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற நவுனுக்கு ஒரு ஆர்டிக்கல், பின்னால் யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் போடுவோம். ஹேஸ் வராமல் இங்கே ஹேவ் தான் வரும். ஓகேவா? அடுத்த ரூலுக்கு போகலாம். ரூல் நம்பர் 5. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி பார்த்த ரூல் தான், ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன். அடுத்தது வந்து நெய்தர் நார். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ரூல். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை பார்க்கணும். ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், பட், இன் அடிஷன் டு, அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல. ரூல் நம்பர் ஆமாம், இதுக்கும் ரூல் நம்பர் 3க்கும் 5க்கும் தெர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். அடிக்கடி நம்ம குழம்பிடுவோம். போன சிஜியில் நான் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா? ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், டுகெதர் வித், நாட், இன் அடிஷன் டு, பட், பிசைட்ஸ், எக்ஸப்ட், ராதர் தென், அக்கம்பனிட் பை, நோ லெஸ் தென், நத்திங் பட், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்தால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்து நம்ம வந்துட்டு வேர்ப் வந்து போடுவோம். ரைட்டா? ஆனால் இங்கே நெய்தர் ஒரு சப்ஜெக்ட் வருது, நாருக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு சப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாருக்கு பக்கத்துல நியரஸ்டா என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தி வேர்ப். ஓகேவா? அந்த சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வேர்பு போடணும். இங்க வந்துட்டு சிங்குலராக வரலாம், ப்ளூரலாக வரலாம் வேர்பு. சரி, சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் சிங்குலரல் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்டாக வந்து சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் சப்ஜெக்டாக அவங்க ப்ளூரல் வேர்பு. ஓகேவா? என்ன பண்ணணும்? ஆருக்கு அப்புறம் வரதை செக் பண்ணணும். எய்தர் ஆர் அப்படிங்கிறது ஆருக்கு அப்புறம் வரதை செக் பண்ணணும். நாட் ஒன்லி பட் ஆல்சோலையும் ஆருக்கு அப்புறம் வரது தான் செக் பண்ணணும். ஓகேவா? நாட் ஒன்லி பட் ஆல்சோலையும் பட் ஆல்சோக்கு அப்புறம் வரது செக் பண்ணணும். நாரு, ஆறு, அப்புறம் நன், பட், அந்த இந்த இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த சென்டென்ஸ். இது மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், எப்படி வந்துட்டு இந்த சென்டென்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னதுக்கு நெய்தர் ராம் நார் ஷியாம் ஹேஸ் கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாருக்கு அப்புறம் வந்துட்டு ஷியாம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஷியாமுங்கிறது வந்துட்டு சிங்குலரு, அப்போ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ் யூஸ் பண்ணாமல் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே தான் இங்கேயும் எய்தர் ராம் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆருக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்க சப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு பன்மையா, அப்போ பன்மை தன்மை வந்திருக்கனால நம்ம வேர்பும் வந்துட்டு பன்மையாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதனால வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஹேஸ் ராம் ஆர் ஷியாம் கம். இது வந்துட்டு கொஷின் டிபெண்ட்ஸ் ஆன் ராம் ஆர் ஷியாம். ஓகேவா? ஸோ இங்கே கொஷினாக வர்றதுனால ஆருக்கு நியரஸ்ட் சப்ஜெக்ட் எது? முன்னாடி தானே நியரஸ்ட் சப்ஜெக்ட். ஏன்னா வேர்பு வந்துட்டு இங்கே வருது. வேர்புக்கு வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்னா நியரஸ்டாக இருக்கிறது. ஆருக்கு நியரஸ்டாக இருக்கிறது ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே நாருக்கு நியரஸ்டாக இருக்கிறது ஷியாம். அதே மாதிரி தான் இந்த ஆருக்கு நியரஸ்டாக இருக்கிறது ராம். ஓகேவா? ஏன்னா வேர்பு வந்து முன்னாடி இருக்கு. ஸோ வேர்புக்கும் அந்த ஆர் அப்படின்ற கனெக்டருக்கும் வந்துட்டு நடுவில் இருக்கிற வார்த்தை தான் சப்ஜெக்ட். அதை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம வேர்பு போடணும். ஓகேவா? நியரஸ்ட் சப்ஜெக்ட், ஒரு வார்த்தைக்கு நியரஸ்ட் சப்ஜெக்ட் எதுவும் அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போடுவோம். அப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஆருக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆருக்கு முன்னாடி வந்துட்டு ராம் வருது, அதுக்கு முன்னாடி வேர்பு வரனால இந்த ராம் ஷாம மறந்துடணும். ஓகேவா? இங்கே ஏன்னா இது வந்து கொஷின் வேர்டு. ஹேஸ் ராம் ஆர் ஷியாம், நியரஸ்ட் சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம். ரைட்டா? வேர்பு இங்கே வருது, வேர்புக்கு நியரஸ்ட் சப்ஜெக்ட் இது, ஆருக்கு நியரஸ்ட் சப்ஜெக்டும் இதுதான். ஸோ ராம டிபெண்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். அப்போ ஹேஸ் தான் கரெக்டாக, ஹேவ் வராது. ஓகேவா? இதுவே இங்கே வந்துட்டு ராம் இல்லாமல் ஹேஸ் பேரண்ட்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது அப்படின்னா ஹாவ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரூல் நம்பர் 5. இந்த ரூல் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல். இந்த ரூல் நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்பாங்க. ரைட்டா? அடுத்து வந்து ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 6 போத் நாட்டை பற்றி ஒரு நிமிஷம். நண்பட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களா, அது வந்து நான் தனியாக எழுதி வச்சுருந்தேன், இந்த புக்கில் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம புக்கில் இல்லை. நன் பட் அப்படின்ற ரூலை பொறுத்தவரை என்னது, பட்டுக்கு நியரஸ்டாக வர சப்ஜெக்டை வச்சு நம்ம வந்துட்டு வேர்பை டிட்டர்மைன் பண்ணுவோம். அதுதானா ரூல் நம்பர் 5. ரைட்டா? அதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குற பாருங்க. நன் பட் he was already among my acquaintances there in the group அப்படின்னா வருது. ஸோ நன் பட் வந்துருச்சு. ஓகேவா? பட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஹீ இருக்கா, ஹீ வந்துட்டு சிங்குலராக இருக்கிறனால இங்கே வாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? அதுவே பார்த்துக்கோங்க. நன் பட் த பிரேவ் டிசர்வ் த ஃபேர். இங்க பாருங்க, இங்க த பிரேவ் அப்படிங்கிறது வந்துட்டு சிங்குலரா இருக்க மாதிரி தானே இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க ப்ளூரல் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்? இங்க பிரேவுங்கிறது ஒரு குரூப்பே குறிக்குது. ஓகேவா? இந்த 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 தைரியத்தை வந்துட்டு அந்த குரூப் தான் வந்து அனுபவிக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நன் பட் த பிரேவ் டிசர்வ் த ஃபேர். அப்படி டிசர்வ் த அவார்டு. ஃபேருங்கிறது அவார்டு வந்து கரெக்டா இருக்கும்ல, டிசர்வ் த அவார்டு. அப்ப யார் யாரெல்லாம் தைரியமா வந்து முன்னெடுத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து டிசர்விங் அப்படின்னு சொல்றப்போ, அங்க குரூப்பை சொல்றதுனால இங்க வேர்பை வந்துட்டு நாம ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிங்குலர் நவுனா வந்துட்டுனாலும் இங்க வந்து ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு தான் நம்மளை வந்து காலவாரி விடும். ஓகேவா? நான் வந்து இங்கே சின்னதாக எழுதியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நன் பட் த பிரேவ். ஸோ இங்கே த பிரேவுங்கிறது குரூப்பை குறிக்குது. ஓகேவா? அடுத்தது ஹோல் டீமேல குரூப்பே வந்து குறிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ப்ளூரல் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? இத்தனைக்கும் அந்த இதில் வந்துட்டு அது வந்து ஆக்சுவலி இது வந்து இந்த பிரேவுங்கிறது அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு நம்மளால ப்ளூரலாக யூஸ் பண்ண முடியாதுல ஒரு அப்ஜெக்டிவ். அதனால தான் நம்ம த பிரேவ்னு சொல்லிட்டு அந்த அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக வந்து நம்ம வந்து வேர்ப் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த த பிரேவுங்கிறது அப்ஜெக்டிவாக இருந்தாலுமே அங்கே நவுனோட இடத்துல வருது. அப்படி நவுனோட இடத்துல வந்தாலும் அது வந்து கூட்டத்தை சொல்றதுனால நம்ம வந்து ப்ளூரல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, நெய்தர் ஆஃப் அப்படின்னா நெய்தர் ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா. ஓகேவா? ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு திங்ஸ்மே இல்லை அப்படின்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்றீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே போகல அப்படின்னா நெய்தர் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே நன் ஆஃப் அப்படின்னா நாட் ஒன் ஆஃப் த குரூப் ஆர் திங்ஸ், யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதுதான் நன் ஆஃப். நன் ஆஃப்னா வந்து ரெண்டு பேருக்கும் மேல யாருமே இல்லை, அந்த குரூப்ல 10 பேர் இருக்கீங்க, 10 பேருமே போல அப்படின்னு தட் இஸ் கால் நன் ஆஃப். ஆனா நெய்தர் ஆஃப்னா ரெண்டு பேருக்கு மட்டும்தான். ஓகேவா? ரெண்டு பேர் மட்டும்தான் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெய்தர் ஆஃப் த 2 ரோட்ஸ் லீட் டு த ஸ்டேஷன். இந்த ரெண்டு ரோடுமே வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போகாது. அப்ப இங்க பாருங்களேன், நெய்தர் ஆஃப் வந்தாலே இங்க வந்து வேர்ப் எப்படி போட்டிருக்கோம், வேர்ப் வந்துட்டு இங்க வந்து சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஓகேவா? ஆஃபுக்கு முன்னாடி வந்துட்டு எய்தர்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து சிங்குலர் வேர்ப் தான் வரும். ஓகேவா? சிங்குலர் வேர்ப் தான் வரும். இது வந்து ஆணி மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோல்டன் ரூல். ஓகேவா? அடிக்கடி நம்ம இதுல எஸ்எஸ்சியில கேட்பாங்க. நெய்தர் ஆஃப் அப்படின்னா ஆஃப்க்கு முன்னாடி நெய்தர் வந்திருக்கு. ஸோ அந்த நெய்தர் ஆஃப் த ரோட்ஸ் லீட்ஸ் டு த ஸ்டேஷன். அப்போ லீட்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? லீட் டு த ஸ்டேஷன் கொடுத்தாங்கன்னா தப்பு. அதே மாதிரி நெய்தர் ஆஃப் ஹிஸ் 4 sons லுக்ட் ஆஃப்டர் தெம். நன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் மேற்பட்டதானே யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க பாருங்களேன், நன் ஆஃப் ஹிஸ் 4 sons லுக்ட் ஆஃப்டர் ஹிம். கடைசி காலத்துல அந்த 4 பசங்களுமே அவரை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க 4ன்னு வந்துருச்சு. 4க்கு வந்து நம்ம நெய்தர் யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? நன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோர் தென் 2ங்கிறதுனால நன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான். ஓகேவா? நன் ஆஃப் ஹிஸ் 4 sons லுக்ட் ஆஃப்டர் ஹிம்ங்கிறதா கரெக்ட். அதே மாதிரிதான் எய்தர்க்கும். எய்தர் ஆஃப் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி 2 things பாசிட்டிவ் டேர்ம்ல. ஓகேவா? நெய்தர்ங்கிறது நெகட்டிவா, ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிறது சொல்றதுக்கு வந்துட்டு நெய்தர். எய்தர் அப்படின்னா யாராவது ஒருத்தர், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எய்தர். ஓகேவா? அப்ப எய்தர் ஆஃப் த 5 members இஸ் அட் ஃபால்ட் அப்படிங்கிறது தப்பு. எய்தர் ஆஃப் த யூஸ் பண்ணுவாங்க.
நம்ம வந்துட்டு இந்த சென்டென்ஸ் ஒன் ஆஃப் த 5 members இஸ் அட் ஃபால்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எய்தர் ஆஃப் சப்ஸ்டியூட் வந்து ஒன் ஆஃப் எப்போ 2 பேருக்கு மேல வந்து நம்ம சொன்னோம்னா, அதுவே நெய்தர் ஆஃப் வந்துட்டு 2 பேருக்கு மேல நம்ம சொன்னோம்னா நன் ஆஃப் த சப்ஸ்டியூட். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் சரி, இங்கேயும் வந்துட்டு வேர்ப் வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் போடுவோம். ஓகேவா? அது வந்து ஒன் ஆஃபா இருந்தாலும் சரி, எய்தர் ஆஃபா இருந்தாலும் சரி, நெய்தர் ஆஃபா இருந்தாலும் சரி. இது ஒரு ஸ்பெஷல் ரூலு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதுற பாருங்க. ஆஃப் அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்படின்னா ஆஃபுக்கு அப்புறம் எப்பயுமே ப்ளூரல் நவுன் தான் வரும். ஓகேவா? ஆஃப் அப்படின்னா ஆஃபுக்கு அப்புறம் வர நவுன் எப்பயுமே சப்ஜெக்ட் எப்பயுமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக தான் வரும், ப்ளூரல் நவுனாக தான் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை வச்சு தான் பின்னால் வர வேர்பை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஆஃபுக்கு முன்னால் இருக்க வார்த்தையை வச்சு டிசைட் பண்ணுவோம். அப்போ இங்கே எய்தர், நெய்தர், ஒன் ஆஃப், ஒன், இந்த 3 வார்த்தை வந்தால் பின்னால் வந்துட்டு வேர்ப் வந்து சிங்குலர் தான். அடித்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், ஒன் ஆஃப் த 5 members இஸ் அட் ஃபால்ட், இது ஓகேவா? அப்போ ஒன் ஆஃப் தான் வந்தாலே 5, அப்புறம் ஒன் ஆஃபுக்கு அப்புறமே வந்து எஸ் தான் வரும். அப்போ மெம்பர்ஸ் சில இடத்துல வந்து இங்கே ஒன் ஆஃப் த 5 memberன்னு கொடுப்பாங்க, அதுவே வந்துட்டு சில இடத்துல வந்து தப்பாயிரும். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நாட் இஸ் நாட் யூஸ்டு வித் போத் பிளஸ் நாட், 2 பேருமே கிடையாதுன்னு சொல்றது தான் நம்ம நெய்தர் ஆஃப் யூஸ் பண்றோம். அவள் போத் பிளஸ் நாட் எப்பயுமே ஒரு கொஸ்டின்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஒரு கொஸ்டின்ல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? போத் பிளஸ் நாட் தான் வந்துட்டு அது ஒரு ஃபார்முலா மாதிரி. போத் பிளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நெய்தர், 2 பேருமே கிடையாது போத் நாட். அப்போ போத் நாட்டுக்கு பதிலாக தான் நம்ம நெய்தர்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ போத் நாட்டும் ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? போத் ஆஃப் தெம் டிட் நாட் டேக் த எக்ஸாம், neither of them took the exam தான் கரெக்ட். ஓகேவா? did not take the exam தப்பு, both not சென்டென்ஸ் வந்து வராது. ஓகேவா? இது அடிக்கடி கேட்பாங்க சிசியில், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ரூல். இதில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ரூல் தான் கைஸ். ஓகேவா? அதனால நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அடுத்தது certain nouns are plural in form but singular in meaning. இது பாருங்களேன், சில நவுன்ஸ் வந்துட்டு ப்ளூரல் இன் ஃபார்மாக தான் இருக்கும், பட் சிங்குலர் மீனிங்கை தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி சிங்குலர் வேர்பு தான் வந்துட்டு அது சென்ஸ் எடுத்துக்கும். அந்த சில வார்த்தைகள்லாம் வந்து எஸ் போட்டு தான் வரும். ஓகேவா? சில நவுனெல்லாம் வந்து எஸ் போட்டு தான் வரும். எஸ் போட்டு வந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து சிங்குலர் நவுனாக தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா? சிங்குலர் நவுனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த ரூல் நம்பர் 7. ஃபார் எக்ஸாம்பிள், நேம் ஆஃப் த டிசீசஸ் மீசல்ஸ், மம்ஸ், ரிக்கெட், ஷிங்கிள்ஸ், அந்த மாதிரியான இந்த வார்த்தை எல்லாமே வந்துட்டு சிங்குலர், ஒரே ஒரு டிசீஸ் தான் குறிக்குது. மீசல்ஸ், மம்ஸ், ரிக்கெட்ஸ்லாம் இதுக்கெல்லாம் சிங்குலர் வேர்பு தான். அதே மாதிரி தான் கேம்ஸ் பாருங்க, பில்லியர்ட்ஸ், டாட்ஸ், ட்ராட்ஸ், இது எல்லாத்துக்குமே சிங்குலர் வேர்பு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தானே, யூஎஸ் அமெரிக்கா மாதிரி தானே சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறதுனால த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னாலுமே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். த வெஸ்ட் இண்டீஸ், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். அதுக்கப்புறம் புக்ஸ் ஆனால் த அரேபியன் நைட்ஸ், த்ரீ மஸ்கேட்டியர்ஸுங்கிறது ப்ளூரல் நவுனாக இருந்தாலுமே அந்த புக்கு வந்துட்டு ஒரு புக்கு தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பார்க்குறப்போ இதுக்கெல்லாம் வந்து சிங்குலர் வேர்ப் தான். அடுத்து ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு லிங்குவிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியானதுக்குலாம் வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், மேத்தமேட்டிக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தப்பு. பாலிட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஓகேவா? இங்கே பாருங்களேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன்ஸ் டேட்டா, மேத்தமேட்டிக்ஸ்க்கு கேல்குலேஷன் வந்துட்டு சொல்லிடுது, பொலிட்டிக்ஸ்னா பொலிட்டிக்கல் நாலேஜ், அப்படியெல்லாம் வரப்போ ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணுமா. ஓகேவா? இப்போ இது வந்து சப்ஜெக்டோட சென்ஸ்ல வரப்போ நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்றோம். ஓகேவா? மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து சப்ஜெக்ட், ஐ மீன் அந்த சென்டென்ஸ்ல அது ஒரு சப்ஜெக்டா நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னா நான் மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? அதே மேத்தமேட்டிக்ஸ் வந்து கேல்குலேஷன்ற மீனிங்ல வந்தாவோ, பாலிட்டிக்ஸ் வந்து பொலிட்டிக்கல் தாட்ஸ்ல மீனிங்ல வந்தாவோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டேட்டாவை குறிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையோட மீனிங்கே அந்த சென்டென்ஸ்ல கான்டெக்ட்ல டேட்டா குறிக்கிற மீனிங்ல வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதுக்கும் அந்த மாதிரி இருக்கு. Statistics have revealed multiple scams in the organization of the Commonwealth Games. ஸோ காமன்வெல்த் கேம்ஸில் காமன்வெல்த் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு நிறைய ஸ்கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கா அப்படின்னு. இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது சப்ஜெக்டை பற்றி பேசல, இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது டேட்டா அனாலிசிஸை பற்றி பேசுது. ஓகேவா?
அப்போ நம்ம சொல்லுவோம்ல ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆராய்வுகள் தான் வந்துட்டு இங்கே. அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற வார்த்தை பண்ண ஆராய்வுகளை குறிக்கிறனால அது வந்து ப்ளூரல் சென்ஸில் வருதா. ஸோ இந்த வார்த்தை ப்ளூரல் சென்ஸில் வரனால நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். சில டைமில் வந்துட்டு நம்ம சில வார்த்தை வந்து ப்ளூரல் சென்ஸில் வரப்போ அந்த நவுன் வந்து சிங்குலராக இருந்தாலுமே ப்ளூரல் சென்ஸில் வரப்போ நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். மேலே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ப்ளூரல் சென்ஸில் வரனால நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நண்பட்டில் பார்த்தோம்ல, அது வந்துட்டு த பிரேவ் அப்படின்ற வார்த்தை வந்து சிங்குலராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ப்ளூரல் சென்ஸை குறிக்குது, குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிறதுனால நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த இதுவும். ஓகேவா, அடுத்தது ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 8 பாருங்க. மேட்ச் த வேர்ப் வித் த நியரஸ்ட் சப்ஜெக்ட் பட் திஸ் இஸ் ராங். மேட்ச் த வேர்ப் வித் த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். சில இடத்துல வந்துட்டு நம்ம வேர்புக்கு பக்கத்துல எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம வந்துட்டு வேர்பை போடுவோம். ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இங்க குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ். இப்போ ஆப்பிள்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம இங்க ஆறுன்னு போட்டக்கூடாது, இதுதான் தப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா, எப்பயுமே நியரஸ்ட் சப்ஜெக்டை பார்த்துட்டு வேர்பை வந்து போட்டுறாதீங்க. ஹோல் சென்டென்ஸை பாருங்க, அந்த ஹோல் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் என்ன சொன்னா ஆஃபுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை மாதிரி தான் வந்துட்டு வேர்பை வந்துட்டு கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன்னா அதே தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயின் குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் நம்ம மீனிங்கை பாருங்களேன். ஆப்பிள்ஸுடைய தரத்தை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இங்கே ஆப்பிள்ஸை பற்றி பேசல, அதோட தரத்தை பற்றி பேசியிருக்காங்க. குவாலிட்டி தான் மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா, குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸுங்கிறது தான் ஹோல் சப்ஜெக்ட். ஓகேவா, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸுங்கிறது தான் ஹோல் சப்ஜெக்ட். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த குவாலிட்டி ஆஃப் தஸ் ஆப்பிள்ஸ்லேயே முக்கியமான இதுக்கு வந்து ஆஃபுக்கு முன்னாடி வர இந்த குவாலிட்டி தான். ஓகேவா, ஆப்பிள்ஸ் பற்றி பேசல, அதோட குவாலிட்டியை பற்றி பேசியிருக்கனால குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சிங்குலர் நவுனு. ஸோ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது தப்பு. ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, he and not his parents is guilty. ஸோ பேரண்ட்ஸை பார்த்தோன்னே வந்துட்டு we should not go for plural verb, we should go for singular verb. ஏன் அப்படின்னா இங்கே he and not his parents, அவனும் அவனோட பேரண்ட்ஸும் வந்துட்டு இதை நினச்சி கில்ட்டியாகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் அங்கே மெயின். ஓகேவா, அப்போ மெயின் சப்ஜெக்ட் அவன் அப்படிங்கிறதுனால ஹீயை வச்சு தான் இங்கே இஸ் போட்டிருக்கோம், ஆர் கில்ட்டி அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி தான் the appeal of the victims for the transfer of the cases related to riots to some other states has been accepted கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ appeal of the victims for the transfer of the cases related to the riots இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே விக்டிம்ஸை பற்றி பேசல, விக்டிம்ஸோட அப்பீலை பற்றி தான் பேசுகிறாங்க, அவங்களோட ரெக்வஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா, அப்போ இங்கே ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். ஓகே, இந்த ரூல் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது ரூல் நம்பர் 9. ரூல் நம்பர் 9 பற்றி பார்க்கும்போது கலெக்டிவ்னா எப்போயுமே வந்துட்டு சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ கலெக்டிவ் நவுன்னா என்ன? கலெக்டிவ் நவுன்னா கொத்தா நம்ம சொல்லுவோம், பெவி ஆஃப் கேர்ள்ஸ், இந்த பெவின்ற வார்த்தை, ஹேர்ட் ஆஃப் கவுஸ், ஹேர்டு, அப்புறம் ஃப்ளாக்கு, இந்த மாதிரியான வார்த்தை தான் கலெக்டிவ் நவுன். ஓகேவா, இந்த ஆஃபுக்கு அப்புறம் வர வார்த்தை எப்பயுமே ப்ளூரல் நவுன்னு சொல்லிட்டேன், அதே தான் இங்கேயும். ஓகேவா, ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் எப்பயுமே வந்து சிங்குலர் வேர்பாக இருக்கும். அன்லஸ் அன்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற வரையும். அதுவே வந்துட்டு எல்லாம் தனித்தனியாக வேலை செஞ்சதுன்னா ப்ளூரல் வேர்ப் வரும். அதுதான் எக்ஸப்ஷன் இந்த ரூலுக்கு. ஓகேவா, அதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். த கேர்ட் ஆஃப் ஹவுஸ் இஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு. எல்லா மாடுகளும் வந்துட்டு ஃபீல்டில் போய் கிரேஸ் பண்ணிட்டு இருக்கு, மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஹேர்ட் ஆஃப் கவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கலெக்டிவ் நவுனுங்கிறதுனால நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி கீழே பாருங்க, த கமிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு கலெக்டிவ் நவுனு. ஓகே, அப்போ கலெக்டிவ் நவுனா யூஸ் பண்ணுறப்போ த கமிட்டி ஹேஸ் யுனானிமஸ்லி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ சிங்குலர் வேர்பு. ஏன்னா கமிட்டி அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. யுனானிமஸ்லின்ற வார்த்தை வரப்போ எல்லாரும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துள்ளனர் இந்த டிசிஷனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமிட்டி ஹேஸ் யுனானிமஸ்லி டேக்கன் இட்ஸ் டெசிஷன் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேவா, இங்கே வந்துட்டு இதுவும் வந்துட்டு இதாக வந்திருக்கு, அதே மாதிரி இட்ஸும் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு சிங்குலராக வந்திருக்கு, ஹேஸும் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து கலெக்டிவ் நவுனுக்கு சிங்குலர் வேர்பாக வரும். ஓகேவா, இந்த கலெக்டிவ் நவுனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நவுன் வீடியோவில் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இதுவே ஒரு கலெக்டிவ் நவுனாக இருக்குது. ஆனால் அந்த எல்லாரும் குரூப்பாக தான் இருக்காங்க. ஆனால் குரூப்பாக இருந்துட்டு எல்லாம் ஒன்றா வேலை செய்யாமல் தனித்தனியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ளூரல் வேர்ப் வரும்.
ஓகேவா. அவங்களோட கருத்து வேறுபாடு இருக்குது, அவங்க வேலை செய்கிறதே வந்துட்டு தனித்தனியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ளூரல் அந்த அந்த கலெக்டிவ் நவுனை வந்து ப்ளூரல் வேர்பாக ப்ளூரல் நவுனை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூரல் வேர்பாக போடுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், if there is a division among the members of the collective noun or we talk about the members of the collective noun, plural verb and plural pronoun are used. plural pronoun யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த கமிட்டி ஹேஸ் யுனானிமஸ்லி டேக்கன் இட்ஸ் டெசிஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டெசிஷன் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ரொனவுன். ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன ப்ரொனவுன் வந்து எதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொனவுனும் மாறும். ஓகேவா. வேர்பும் அதுக்கேற்ற மாதிரி தானே மாறும். வேர்பு வந்து சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப் சிங்குலர் ப்ரொனவுன், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்பு ப்ளூரல் ப்ரொனவுன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. த ஜூரி ஆர் டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். ஜூரினா வந்து கோர்ட்டில் வந்துட்டு தீர்ப்பு கொடுக்குறவங்க. அதில் ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க அந்த பெஞ்சில். அதில் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் ஒருத்தருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட ஆர் இஸ் த ஜூரி அப்படின்னாலே அது கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் போட்டக்கூடாது. அங்கே அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே வந்துட்டு டிவைடடாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஜூரிங்கிறது ஆர் யூஸ் பண்ணிப்போம், ப்ளூரல் வேர்ப் ஆர் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா. அது டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். இங்கே பாருங்கள், ப்ளூரல் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்குலர் ப்ரொனவுன் யூஸ் பண்ணல. ஓகேவா. சப்ஜெக்ட் வந்துட்டு அக்கார்டிங்லி நம்ம வந்து வேர்பும் ப்ரொனவுனும் மாறுங்கிறதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா. தேர் ஒப்பீனியன் தான் கரெக்டு, ஆர் டிவைடட். அதுவே வந்துட்டு ஜூரி இஸ் யுனானிமஸ்லி டிசைடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். யுனானிமஸ்லி வந்துருந்தா அப்போ இங்கே இஸ் வந்திருக்கும். இங்கே வந்துட்டு த ஜூரி டெவலப்டு இன் இட்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க, த ஆடியன்ஸ் ஹாவ் டேக்கன் தேர் சீட்ஸ். ஆடியன்ஸுங்கிறது கலெக்டிவ், எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறனால இது வந்து கலெக்டிவ் நவுன். ஓகேவா. ஆடியன்ஸுங்கிறது. ஆனால் இங்கே ஏன் வந்துட்டு ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றா ஒரே சீட்டில் போய் உட்கார போகிறாங்க கிடையாது. ஒருத்தருக்கு தனித்தனியாக ஆக்ட் ஆகுறாங்க. ஒரு மெம்பரும் அந்த கூட்டத்தில் தனித்தனியாக ஆக்ட் பண்ணுறதுனால அப்போ தனித்தனியாக அது கலெக்டிவ் நவுனாக வந்தாலுமே ஆடியன்ஸுங்கிறது நம்ம தனித்தனியாக ஆக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ஆடியன்ஸ் அப்படின்ற இந்த நவுனை வந்து ப்ளூரல் வேர்பாக எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நவுனை வந்து ப்ளூரல் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஆடியன்ஸுங்கிறது இங்கே ப்ளூரல் சப்ஜெக்டாக போயிடுச்சு, ப்ளூரல் நவுனாக போயிடுச்சு. ஸோ அக்கார்டிங் டு தட் we have to choose plural verb and plural pronoun. Okay. So the audience have taken their seats. So இங்கே வந்து their seats is the correct one. இந்த மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு வேர்ப் அதிகமாக எரர்ஸில் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் தெரியுமா, இங்கே ப்ரொனவுன் போடுறதுல தப்பு பண்ணிடுவோம். அதனால ப்ரொனவுன் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா கான்ஷியஸாக பார்க்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், the 10th rule. Plural numbers have always have plural noun. ஸோ ப்ளூரல் நவுனா ப்ளூரலாக வந்துட்டு ஒரு நம்பர் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அந்த மாதிரி வந்துட்டு நம்பர் வந்து ப்ளூரலாக வருது அப்படின்னா எப்பயுமே ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. 100 boys, 1000 girls are visiting this place, 1000 tourists are there, 100 tourists are there. ஓகே. hundreds of tourists அந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் வந்து ப்ளூரல் வேர்ப் தான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதுவே இங்கே ப்ளூரல் நவுன் வந்துட்டு இஸ் ஆஃப்டர் கார்டினல் அட்ஜெக்டிவ். 1 2 3 அப்படிங்கிறது தான் வந்து கார்டினல் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. 1 2 3 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கார்டினல் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ளூரல் நவுன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு ப்ளூரல் நவுன் வருது. 100ங்கிறது கார்டினல் அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூரல் நவுன் வருது ருப்பீஸ் அப்படின்னு. சரியா. ஸோ இது வந்துட்டு அந்த ப்ளூரல் நவுன் வந்து அமௌண்ட்டை சொல்கிறதா இல்லை வெயிட்டு இல்லை ஹைட்டு இல்லை பீரியடு இது இந்த மாதிரி எல்லாம் குறிக்கிறதா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கிலோகிராம்ஸு, அமௌண்ட்டுக்கு வந்து ருப்பீஸு, வெயிட்டுக்கு வந்துட்டு கிலோகிராம்ஸு, ஹைட்டுக்கு வந்து சென்டிமீட்டரு, பீரியடு இந்த மாதிரி இயர்ஸ் இதெல்லாம் 100 இயர்ஸ் அப்படிலாம் வந்து குறிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேளுங்க, 100 ரூபா நோட்டு அப்படின்னா 100 ருப்பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது சிங்கிள் நோட்டு தானே. ஸோ அப்போ நம்ம அதை மொத்தமாக கன்சிடர் பண்ணிக்கணும். 100 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக கன்சிடர் பண்ணுறதுனால ஹோலாக கன்சிடர் பண்ணிக்குவோம், டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ வந்து நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ 100 rupees இஸ் இன் மை பாக்கெட். இந்த 100 rupeesங்கிறதுனா 100 ரூபாய் அப்படின்னு அது வந்து ருபீஸ்ங்கிறது ப்ளூரல்னா ப்ளூரல் வேர்ப் போடுன்னு சொல்லிட்டு போடக்கூடாது, அது தப்பு. ஓகேவா. 100 ரூபாய்ங்கிறது சிங்கிள் நோட்டு, சிங்குலர் யூனிட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா. 100 rupeesங்கிறது ப்ளூரல் நவுனா நமக்கு தெரிஞ்சாலுமே, ப்ளூரல் நம்பரை நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அது சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறதால வி யூஸ் சிங்குலர் வேர்ப். ஓகேவா. அதே மாதிரி தான் 10 miles. 10 milesங்கிறது 10 மைல். 10 மைல் இஸ் 10 miles ஆர் வெரி லாங் டிஸ்டன்ஸ். இல்லை, 10 மைல் இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் டு கவர் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இஸ் தான் வரும். அதுவே பாருங்களேன்,
5,000 rupees 5,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டு, நிறைய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுவே அந்த 5,000 நீங்கள் தனித்தனியாக செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5,000 பிரித்து 5,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிங்குலர் என்டிட்டியாக பார்க்குற வரையும் ஓகே. அந்த 5,000 பிரித்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் டேடி வந்து உங்களுக்கு 5,000 கொடுக்குறாரு. அதில் 5,000 வந்து என்னென்ன செலவு பண்ணீங்க உங்கள் டேடிட்ட பிரித்து சொன்னீங்க அப்படின்னா, பிரித்து செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 250 இதுக்காச்சும் 1000 இதுக்காச்சும் அப்படின்னா, அப்போ டிவைடாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கனால அங்கே வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எக்ஸப்ஷன். ஓகேவா, 5,000 rupees have been spent on different useful commodities. நிறைய காமாடிட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக அந்த 5,000 ரூபாயை நான் பிரித்து செலவு பண்ணிங்க, அதனால இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது புரியல அப்படின்னா வந்துட்டு திரும்ப கூட ஒரு வாட்டி வச்சு கேட்டு பாருங்கள், புரியும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்த ரூல் நம்பர் 11 வந்துட்டு ஹேஷ்டாக போடலாம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈச் எவ்ரி ஒன் எனி ஒன்னுன்ற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எனி ஒன், சம்படி, சம் ஒன், நோபடி, நன், ஒன், எனி, மெனி, இது இம்பார்ட்டன்ட். மோர் தென் ஒன். ஓகேவா, இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஈச் எவ்ரி ஒன், எனி ஒன், எனிபடி. ஓகேவா, எனிபடி அதை விட்டுட்டாங்க. ஈச் எவ்ரி, எனி ஒன், எவ்ரி ஒன், சம் ஒன், சம்படி, எனிபடி, நோபடி, நன், ஒன், எனி, மெனி, மோர் தென் ஒன். அது எல்லாமே சிங்குலராக வரும் எப்பயுமே. நவுன் வந்து சிங்குலர், சப்ஜெக்ட் வந்து இதுக்கு பக்கத்தில் வர சப்ஜெக்டும் சிங்குலராக தான் வரும். ஈச்சுக்கு பக்கத்தில் வர சப்ஜெக்டும் சிங்குலராக தான் வரும். வேர்பும் சிங்குலராக தான் வரும். ஓகேவா, இதுக்கு பக்கத்தில் வர ப்ரொனவுன் மேலே பார்த்தோம்ல தேயர், அதெல்லாம் அந்த ப்ரொனவுனும் சிங்குலராக தான் வரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் கம். ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி சிங்குலரு. ஓகேவா, சிங்குலராக ஈச் ஸ்டூடெண்ட் வேர்பு வந்து சிங்குலராக வந்திருக்கா. ஹேஸ் கம் சிங்குலர் வேர்பு. அதே பாருங்க, ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள் ஹேஸ் கம். ஈச் பாய் ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அங்கே அண்டு வந்திருந்தாலுமே இங்கே ஈச் பாய் ஈச் கேர்ள் தனித்தனியாக தான் இங்கே ஈச் போட்டிருக்கோம். அண்டு வந்திருந்தாலுமே இங்கே வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஒரு பொருளும் ஒரு பையனையும் தனித்தனியாக குறிக்கிறாங்க. அதனால வந்துட்டு இங்கே ஹேஸ் தான். ஹேவ் போடுறாதீங்க, அது அடிக்கடி நமக்கு குழப்பம். ஓகேவா, இது வந்து ஒரு தனி ரூல். ஒன் மஸ்ட் டாலரேட் ஒன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒன்ஸ் எனிமி. இந்த ஒன்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது கூட வர ப்ரொனவுன் எல்லாமே ஒன்லேயே வந்து ஃபாலோ ஆகணும். ஓகேவா, இது வந்து பின்னாக்கள் நம்ம வந்து ரூலை வந்து தனியாகவே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரே ரூலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஒன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சப்ஜெக்டா, அது வந்துட்டு பின்னால் வர நம்ம ப்ரொனவுன்ஸை வந்துட்டு எப்பயுமே ஒன்வாக வரும். ஹிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இங்கே ஒன்றுக்கு சப்ஜெக்ட், ஒன்றுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக ஹிஸ்ஸாக்குள்ளே போடக்கூடாது. ஒன்றுனா ஒன்ஸே தான். ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிசஸ். ஒன் ஷுட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிசஸ். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே வந்து ரூலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பேர் மெனி நான் சொன்னேன்ல, அண்டர்லைன் பண்ணி காமிச்சேன்ல, மெனியா வேற, மெனி வேற, அதுக்கப்புறம் வந்து மெனி மோர் தென் ஒன் வேற. ஓகேவா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. மோர் தென் ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே அதுக்கு பக்கத்தில் வர நவுன் வந்து சிங்குலராக தான் வரும். ஓகேவா, மெனி வர்றதுக்காக அதுக்கு பக்கத்தில் வர மெனி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது தப்பு. மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது, மெனி ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா, மெனி ஸ்டூடெண்ட் ஹேஸ் நாட் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். ஓகேவா, ஸோ இது மாதிரி ஹேஸுங்கிறது சிங்குலர் வேர்பு. இங்கே வந்து ஹிஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணோம், நம்ம வந்து ப்ரொனவுன் வந்து சிங்குலராக யூஸ் பண்ணோம். அதனால தேயர் எடுத்துட்டு ஹிஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, அதே தான் மெனி ஸ்டூடெண்ட் ஹேஸ் நாட் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். அதே மாதிரி மோர் தென் ஒன் அப்படின்னா மோர் தென்னாலும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு என்ன போடணும், நம்ம சிங்குலர் நவுன் தானே சொல்லியிருந்தோம். ஸோ சிங்குலர்னா மென் வராது, மேன் தான் யூஸ் பண்ணுவோம். வாஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஓகேவா, ஸோ இந்த ப்ரொனவுன் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த தேயர் இந்த பார்ட்டில் மட்டும் அடிக்கடி கவனமாக இருங்க. ஏன்னா நமக்கு பதட்டத்தில் நம்ம வேர்பு செக் பண்ணுவோம், ப்ரொனவுனை செக் பண்ணாமல் நிறைய சென்டென்ஸ் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு வந்துடும். அந்த தப்பை நீங்கள் பண்ணிடுறீங்க. ஓகேவா, எனக்கு அந்த இடத்துல வந்து அடிக்கடி குழப்பம். அடுத்தது இது பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், மெனி இஸ் யூஸ்ட் அஸ் ஃபாலோயிங் வேஸ். ஸோ மெனி வந்துட்டா சிங்குலர் நவுனு சிங்குலர் வேர்பு. ஓகேவா, அதே மெனி மட்டும் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் நவுனு ப்ளூரல் வேர்பு. ஏன்னா நிறைய பேரை குறிக்கிறாங்க. ஆங்கிறது ஆர்டிக்கல் வந்துட்டு எப்பயுமே ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து எப்பயுமே சிங்குலர் நவுனுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதனால சிங்குலர் வேர்ப் தான் அது கூட வரும். அந்த காரணம் தான் இங்கே மெனி வந்துட்டு நம்ம வந்து சிங்குலர் மேன் போடுறது. ஓகேவா, அதே மெனி அப்படின்னு கன்சிடர் பண்ணப்போ நிறைய அப்படிங்கிறதுனால நிறைய பேர், நிறைய நவுனு, நிறைய வேர்பு. ஓகேவா, ஹேவ் ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வேர்பு. அதுவே பாருங்களேன், இங்கே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ஒரு எக்ஸப்ஷனு.
a good, a great, many இப்படி வந்திருந்தது அப்படின்னா a great many, மெனிக்கு முன்னாடி வந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மெனிக்கு முன்னாடி குட்டோ கிரேட்டோ போட்டு வருது அப்படின்னா பின்னால் வர நவுனும் வேர்பும் வந்து ப்ளூரலாக வரணும். மேபி இதில் வந்துட்டு இஃப் இட்ஸ் பாசிபிள் இஃப் இட் தேர் கம்ஸ் ப்ரனவுன்னாலும் அது வந்து ப்ளூரலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் a great, a good, many men have come. ஓகேவா? many men have come தான் வரும். ஓகே, ஸோ அடுத்து போகலாமா? அடுத்தது பாருங்கள், ரூல் நம்பர் 12. ரூல் நம்பர் 12 நான் சொன்னதான், ஆஃப் அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் வர நவுனாக இருந்தாலும் சரி ப்ரனவுனாக இருந்தாலும் சரி அது எப்பயுமே வந்துட்டு ப்ளூரலில் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ப்ளூரல் நவுனாக தான் இருக்கும். நவுனாவும் ப்ரொனவுனாவும் வந்து இது வந்து ப்ளூரலாக தான் இருக்கும். ஓகேவா? ஆஃபுக்கு அப்புறம் ஒட்டிட்டு வர நவுனா ப்ரொனவுனா வந்து ப்ளூரலில் தான் இருக்கும். வேர்ப் வந்து நம்ம வந்துட்டு we decide verb according to the subject that comes before off. ஆஃப்க்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், if off is used after each one etc., noun or pronoun that comes immediately after off will be plural in form. ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, however, verb, pronoun, adjective etc. that comes in the later part of the sentence will be singular in formனு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். சிங்குலர் இன் ஃபார்மில் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பாய்ஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் த பாய்ஸை ஒன் ஆஃப் தெம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆஃபுக்கு முன்னால் என்ன வருது? ஒன்னுங்கிறது சிங்குலர் தானே, அப்போ சிங்குலர் வேர்ப் தான் வரும். அதே மாதிரி சிங்குலர் அட்ஜெக்டிவ் தான் வரும், ஹிஸ் தான் வரும். ஓகேவா? ஹிஸ் ஒர்க். அதே ப்ரனவுன் வந்துச்சுனாலும் ப்ரனவுன் வந்து சிங்குலர் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த அட்ஜெக்டிவ் பார்ட்டையும் ப்ரனவுன் பார்ட்டையும் வந்து நல்லா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? நம்ம வேர்ப் பார்ட்டை வந்துட்டு நல்லாவே செக் பண்ணிடுவோம். ஆனால் எரர் ஸ்பாட்டிங்கில் சப்ஜெக்டாக அட்ஜெக்டிவ் பார்ட்டியும் ப்ரனவுன் பார்ட்டியும் வந்து நம்ம செக் பண்ண மறந்துடுவோம். அங்கே தான் நமக்கு வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஐயோ படித்தமேடா, நம்ம தப்பு பண்ணிட்டோமேடா அப்படின்னு தோணும். ஓகேவா? ஸோ இங்கே இங்கே ஹேஸே கொடுத்துட்டு இங்கே டன் தேயர் ஒர்க், ஒன் ஆஃப் த பாய்ஸ் டன் தேயர் ஹேஸ் டன் தேயர் ஒர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அவசரத்தில் கவனிக்க மாட்டோம், கவனிக்காமல் வந்து போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஹேஸு, அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து தேயர் வந்திருக்கனால இங்கே வந்து ஹிஸ்டாக வரணும், தேயர் வந்து வராது. ஓகேவா? இதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ரூல் நம்பர் 13. ஓகேவா? ரூல் நம்பர் 13 பொறுத்தவரை ஈச் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் ப்ளூரல் நவுன் ஆர் ப்ளூரல் ப்ரனவுன், ப்ளூரல் வேர்ப் இஸ் யூஸ்ட். ஓகேவா? ஈச் அப்படின்ற வார்த்தை இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் ப்ளூரல் நவுன் ஆர் ப்ளூரல் ப்ரனவுன். ப்ளூரல் நவுனுக்கோ ப்ரனவுனுக்கோ பின்னால் ஈச் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், தே, ஈச், ஹேவ். ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் நவுனோ ப்ரனவுனுக்கு பின்னால் நம்ம ஈச் யூஸ் பண்ணும் பொழுது ப்ளூரல் வேர்ப் தான் வரும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈச் பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு எப்பயுமே ஈச்சுக்கு வந்துட்டு சிங்குலர் வேர்ப் தான் வரும், சிங்குலர் வேர்ப் தான் வரும், சிங்குலர் ப்ரொனவுன் தான் வரும், சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆனால் ஈச் வந்துட்டு அது வந்துட்டு மெயின் சப்ஜெக்டாக வரும்போது, ஆனால் இங்கே ஈச் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகுது, அதுக்கு முன்னால் வந்துட்டு தே வரதுனால அந்த தேக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ வந்து தேங்கிறது ப்ளூரல் நவுனால வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். வி ஈச் ஹேவ் தான், வி ஈச் ஹேஸ் போட்டுறாதீங்க, தப்பாயிடும். ஓகேவா? இது வந்து ரூல் நம்பர் 13. அடுத்து வந்து ரூல் நம்பர் 14. ரெஸ்ட் எடுக்கிறனால ரெஸ்ட் எடுத்துக்காங்க. மொத்தம் வந்து 25 ரூல்ஸ் இருக்குது, 26 ரூல்ஸ் படிச்சிடலாம். அடுத்து வந்துட்டு இதில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து 55 இருக்குது. இது முடிச்ச உடனே கையோட ரிவிஷன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் செஷனும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த ரூல்ஸ் வந்து மறக்காது. ஓகே, அடுத்தது பாருங்கள். If a subject and the verb are joined by a relative pronoun and the verb used agree with the antecedent of the relative pronoun, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ கொஷின் வேர்டு ஆன விச், ஹூ, அப்புறம் தட்டுங்கிறது கொஷின் வேர்டு கிடையாது. விச், ஹூம், ஹூ இதெல்லாம் வந்துட்டு கொஷின் வேர்டு. ஆனால் இது வந்து 2 சென்டென்ஸை கரெக்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது இல்லாமல் தட் அப்படின்ற வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி வரும்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக வரும்போது அந்த தட்டுக்கு முன்னால் என்ன வார்த்தை இருக்கோ, விச்சுக்கு முன்னால், ஹூக்கு முன்னால் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னால் என்ன வார்த்தை இருக்கோ, என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேர்ப் வந்து பின்னால் போடுவோம். ஓகேவா? அது கொட்டிட்டு வர வேர்ப் வந்து எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா தட்டுக்கு பக்கத்துலேயே வர நவுனை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் உமன் தட் has ever lived on this earth ன்னு கொடுத்துருக்காங்க. she is one of the noblest women, one of the noblest ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? one of the noblest ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ that has ever lived, ஸோ இங்கே has ever lived the earthையும் she is one of the noblest women கனெக்ட் பண்ணுறது தட்டுன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான்.
அப்போ அந்த தட்டுக்கு முன்னால என்ன சப்ஜெக்ட் ஒட்டிட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தானே வேர்ப் போடணும். இங்கே உமனுங்கிறது ப்ளூரலா, அப்போ வேர்ப் வந்து ப்ளூரலாக தானே இருக்கணும். இங்கே ஹேஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹேஸ் அடிச்சுட்டு ஹேவ் போடுறதா சரி. ஓகேவா, ப்ளூரல் வேர்பு ஹேவ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி ஹூ பாருங்க, ஹூ விச் ஹூம் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ், ஏன்னா ஹாஃபுக்கு அப்புறம் எப்பயுமே ப்ளூரல் தான் வரும். ஓகேவா, அப்போ ஒன் ஆஃப் தான் வந்துட்டாலே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் போடணும்னு சொல்லி போட்டுறாதீங்க. ஏன்னா இங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணணுமே ஒழிஞ்சு ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்துட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, ஸோ ஹூக்கு முன்னால ஒன் ஆஃப் தோஸ். ஸோ தோஸ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ப்ளூரலாக இருக்கு, அப்போ ப்ளூரல் வேர்ப் தான் போடணும். ஓகேவா, வில் ட்ரஸ்ட் எவ்ரி ஒன் ஹூ பாருங்க இங்க வந்துட்டு அட்ஜெக்டிவ் தே மீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்ஜெக்ட் போடணும், வேர்பு போடணும், ப்ரொனவுனா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு போடணும். அதான் வந்துட்டு இங்கே வந்துட்டு தே மீட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஐ மீட் வராது, தே மீட். ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ஹூ வில் ட்ரஸ்ட் எவ்ரி ஒன் ஹூம் ஐ மீட் கிடையாது, தே மீட். ஏன்னா தோஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து சப்ஜெக்டும் போடுவோம், சரி வேர்பும் போடுவோம், ப்ரொனவுனும் போடுவோம். இப்போ இங்கே வந்துட்டு தோஸ் அப்படிங்கிறத சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு வி ஹாவ் டு யூஸ் ப்ளூரல். ஓகேவா, அடுத்து போகலாமா? அடுத்தது பாருங்களேன், இந்த அந்த ஒன்னுங்கிறது இங்கே ரூலாகவே வச்சுருக்காங்க பாருங்க. ஒன் அப்படின்ற டெஃபினட் ப்ரொனவுன் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இட் டேக் சிங்குலர் வேர்ப் அண்ட் சிங்குலர் ப்ரொனவுன் வந்துட்டு ஒன்னாக தான் வரணும். ஓகேவா, ஒன்னுன்ற வார்த்தையை வந்து நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அந்த சென்டென்ஸில். அதுக்கு பின்னால் வர ப்ரொனவுனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் வர வேர்பாக இருந்தாலும் சரி, ஒன்று தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா, ஒன் ஷுட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ் கிடையாது, ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிசஸ். ஓகேவா, அங்கே ஹிஸ் வந்து யூஸ் பண்ணி தான் அது தப்பு. இந்த ரூல் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இமேஜினரி சென்டென்சஸ். நான் இஃப் அப்படின்ற இது வரும்ல, நான் வந்து பறவையாக இருந்ததனால், ஆஸ் இஃப், அப்புறம் ஆஸ் தோ, சப்போஸ், ஐ விஷ், இன் கேஸ், வுட் தட், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் இது மாதிரி இருந்திருந்தாலும் சொல்லிட்டு கற்பனையில் வர சென்டென்சஸ்க்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு வெறுதான் யூஸ் பண்ணுவோம், வாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, அது வந்து கற்பனை சென்டென்ஸ். இஃப் ஐ வேற பேர்டு, ஓகேவா, அங்கே வந்துட்டு நம்ம கிராமட்டிக்கல் ரூல் மாதிரி ஐ வந்தால் வாஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது, இது வந்து தப்பு. ஓகேவா, ஸோ அங்கே வந்து ஐ வந்தாலுமே எந்த நவுனு வந்தாலுமே, ஓகேவா, அது வந்து ப்ரொனவுனாக இருக்கலாம், நவுனாக இருக்கலாம், அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், ஐ வந்திருக்கு, இங்கே வந்து ஹீ வந்திருக்கு. இந்த ரெண்டு ஐ ஹீ ரெண்டுமே வந்துட்டு சிங்குலர் ப்ரொனவுன், ரைட்டா, சிங்குலர் ப்ரொனவுனாக வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெர் அப்படின்ற ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இஃப் ஐ வேற பேர்டு, ஐ விஷ் ஐ வேற பேர்டு, இங்கே ஐ விஷ் அப்படிங்கிறது கற்பனையில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கற்பனை இமேஜினரி சென்டென்ஸ் வரப்போ அங்கே வந்துட்டு வேர்பு வந்துட்டு வெறுதான் வரும். ஓகேவா, அது வந்து ப்ளூரல் நவுனாக இருந்தாலும் சரி, சிங்குலர் நவுனாக இருந்தாலும் சரி. ஐ விஷ் ஐ வேர் அ பேர்ட் இஃப் ஹீ வேர் ரிச், அவன் வந்து பணக்காரனா இருந்திருந்தா அவன் வந்து ஏழைகளுக்கெல்லாம் உதவி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இஃப் அ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் இமேஜினரி பொசிஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் இஃப், as though, suppose, in, I wish, in case, would that. இந்த சென்டென்ஸ் வேர் இஸ் யூஸ்ட் as the verb irrespective of the number of the subject. என்ன நம்பர் வேணாலும் சப்ஜெக்ட் வந்துட்டு போகுது, சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், ஆனால் வேர்பு வேறு தான் வரும். ஓகேவா, அடுத்த 17th ரூல், ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். பிளஸ் பண்ணுவாங்கல்ல, ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ்லாம் பிளஸ்ஸிங் சென்டென்சஸ், வாழ்த்துற சென்டென்ஸ். அது எப்பயுமே வந்துட்டு வேர்ப் வந்து அதோட பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா, பேஸ் ஃபார்ம்னா V1 V2 V3ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவ் அப்படின்னா லிவ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை நான் வேர்ப் நடத்துறப்போ உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், காட் அப்படின்னா எப்பயுமே அதோட பேஸ் ஃபார்ம் சேவில் தான் இருக்கும். ப்ளூரல்னே வச்சுக்கோங்க, ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கும். ஓகேவா, காட் சேவ் த கிங், கடவுளை வந்துட்டு அந்த கிங்கை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது. அப்புறம் லாங் லிவ் த குயின், மே யூ லிவ் லாங், நீடூடி வாழ்க, மே யூ லிவ் லாங். அந்த மாதிரி வாழ்த்துற இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா, அவங்க கன்ஃபியூஷன் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி எந்த இதை எடுத்து பார்த்தீங்கனாலும், எந்த வாழ்த்துற சென்டென்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த வேர்ப் எப்பயுமே அதோட பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது இந்த ரூல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரூலு, 18th ரூலு, a number of the number of. நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன், ஆர்டிக்கல் ஆன் வந்தாலே நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஆனால் இங்கே வந்துட்டு அந்த ரூல் வந்து மாற்றி வரும். ஓகேவா, த வந்துட்டு சிங்குலர் வேர்புக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வேர்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அந்த ரூல் வந்து ரெசிப்ரோகேட்டடாக ஆகும். ஓகேவா, அ நம்பர் ஆஃப் வந்துட்டு நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், த நம்பர் ஆஃப் வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ப்ரொனவுனும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மாறும். அதே மாதிரி அ நம்பர் ஆஃப் த நம்பர் ஆஃப் வந்து கவுண்டபிள் நவுனில் வரணும். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ நம்பர் ஆஃப் த நம்பர் ஆஃப் அ கிரேட் நம்பர் ஆஃப் இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் எண்ணக்கூடிய நவுனில் வந்துச்சு அப்படின்னா பீப்புள் அப்படின்ற வார்த்தை, ட்ரீஸ் இந்த மாதிரி ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா வேர்ப் வந்து எப்பயுமே வந்து ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கும். ஓகேவா, எ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்ட் வந்துட்டு வந்துருச்சு, அதனால வந்து வேர்ப் வந்து நான் சிங்குலர் போட்டுறேன்னு போட்டக்கூடாது. ஓகேவா, நம்பர் ஆஃப்னு கூட வந்திருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயும் ஆஃபுக்கு அப்புறம் வந்து ப்ளூரல் தானே இருக்கும், இப்போ ப்ளூரல் அது வந்துருச்சு. வேர்ப் வந்து நம்ம எப்பயுமே வேறு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி தான் த நம்பர் ஆஃப் denotes the number of plural countable noun. ஓகேவா, இட் டேக்ஸ் சிங்குலர் வேர்ப். ஆனால் த நம்பர் ஆஃப் வரும்போது நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, த நம்பர் ஆஃப் ஆர் 50 இல்லை இஸ் 50. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ரூல் வந்து அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப். ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் எப்பயுமே வந்துட்டு நம்ம த அமௌண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து அன்கவுண்டபிள் நவுன் போகிற ஸ்பெஷல் ரூல். அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணாவே நேச்சுரலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இந்த ரூல். ஓகேவா, ஏதாவது ரூல் நான் விட்டுட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் கைஸ். இன்னொன்று ஃபர்னிச்சர் அப்படி கீழே 21 ரூல் இருக்குது. ஓகே, அமௌண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் வேர்பு. ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் மணி அது அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு அமௌண்ட்டு மணி இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான். ஓகேவா, அப்போ த அமௌண்ட் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் சுகர் எல்லாம் அன்கவுண்டபிள் நவுன் தான். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இங்கே வந்து ப்ளூரல் வேர்ப் வராது, சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரும். ஓகேவா, இங்கே பாருங்க, ப்ளூரல் கவுண்டபிள் நவுனுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்னா கவுண்டபிள் நவுன், அ நம்பர் ஆஃப், நியூமரஸ், அ லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அ லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப், பிளென்டி ஆஃப், சம், ஃபியூ, மணி, மெஜாரிட்டி இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு ப்ளூரல் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அ நம்பர் ஆஃப் பீப்புள், நியூமரஸ் ஃப்ரெண்ட்ஸ், அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், lots of people, plenty of sugar வந்து plural countable கிடையாது. ஸோ plenty of peopleனே வச்சுக்கோங்களேன். some friends, few people. ஓகேவா, இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா plural countable நவுனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். அதே அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி குவான்டிட்டி ஆஃப், அமௌண்ட் ஆஃப், லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப், பிளென்டி ஆஃப், கிரேட் டீல் ஆஃப், சம் வரும். ஓகேவா, அப்போ ஃபியூன்ற வர இடத்துல அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி லிட்டில் வரும். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெஜாரிட்டியில் வரதுக்கு முன்னாடி மச் வரும். ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் மோஸ்ட்லி வந்துட்டு மணியோட மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் சப்ஸ்டியூட்டாக. ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆல் கேன் பி யூஸ்ட் அஸ் கவுண்டபிள் அஸ் வெல் அஸ் அன்கவுண்டபிள். ஓகேவா, ஆல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு கவுண்டபிள் கூட யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள். ஆல் அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள் சென்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் சென்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் சென்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பீப்புள் மக்களை குறிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா சென்டென்ஸ் வந்துட்டு ஆளுங்கிறது வந்து கவுண்டபிளில் போயிடுவான். அப்போ வந்து அங்கே சப்ஜெக்டை வந்துட்டு நம்ம வந்து வேர்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவோம், ப்ளூரல் வேர்பாக எழுதுவோம். அதுவே ஆல் வந்துட்டு ஒரு திங்கை குறிக்கிறது இல்லை அன்கவுண்டபிள் நவுனை குறிக்கிறதா வந்தது அப்படின்னா அப்போ வந்து வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக போயிடும். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். எல்லாம் நல்லபடியாகவே ஆரம்பிக்கும், நல்லபடியாகவே முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு என்டிட்டி, ஒரு திங்கை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அன்கவுண்டபிள் நவுன் நம்ம எள்ளி பார்க்க முடியாது. ஓகேவா, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஸோ அங்கே ஆல் இஸ்ங்கிறது சிங்குலர். ஏன்னா இது இந்த ஆல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனாக வருது. ஓகேவா, அன்கவுண்டபிள் சென்ஸில் வருது. அதே ஆல் ஆர் வெல் அட் ஹோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்காங்க. இங்கே எல்லாரும் வீட்டிலங்கிறது மக்களை வந்து சொல்கிறாங்க, மக்களை வந்து குறிக்கிறாங்க. அப்போ ஆல் ஆர் ப்ளூரல் வேர்டு. ஓகேவா, அந்த சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் வந்து மாறும்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா அதோட எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்தது பாருங்கள், இதுதான் மாஸ் 21 சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா, அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் வேர்ட் மட்டும்தான் வரும் தனியாக யூஸ் பண்ணும்போது.
ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்னிச்சர், அட்வைஸ், ஒர்க், எவிடன்ஸ், எக்யூப்மெண்ட், நியூஸ், இன்ஃபர்மேஷன், லக்கேஜ், பேகேஜ், பர்சன்டேஜ், போயட்ரி, நாலேஜ், டஸ்ட், டிராஃபிக், எலக்ட்ரிசிட்டி, மியூசிக், பிரேக்கேஜ், ஸ்டேஷ்னரி, சீனரி, கன்ஃபெக்ஷனரி, அப்புறம் பாட்டரி, பேக்கரி, க்ராக்கரி, பிஹேவியர், பிஸ்னஸ், ஹேர், மிஸ்சீஃப், பிரெட், வேஸ்டேஜ், மணி, ஜுவல்லரி, இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம். ஓகேவா? வேர்டு அப்படின்ற வார்த்தையுமே, வேர்டு வந்து மெசேஜும் ப்ராமிஸாகவும் யூஸ் பண்ணியிருந்தா அது அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? ஸோ ஃபியூவல் அண்ட் ஃபியூவல் காஸ்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள், ஸோ இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுனு. இதில் மோஸ்ட்லி ஏஜ் அப்படின்ற வார்த்தை, எரி, ஸ்டேஷனரி, ஏஜின் முடிகிற வார்த்தை சஃபிக்ஸாக வருது, இஆர்ஒய் சஃபிக்ஸாக வர வார்த்தை எல்லாமே நம்ம அன்கவுண்டபிள் நவுனாக தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா? அப்போ அங்கே பாருங்களேன், அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம எப்பயுமே இது வந்து நவுன் படிச்சிருங்க அப்படின்னா இந்த ரூல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவுனுக்கு எப்பயுமே அன்கவுண்டபிள் நவுனுக்கு நவுன் வில் நாட் டேக் ஆர்டிகல் ஆன் வந்து நவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அன்கவுண்டபிள் நவுனுக்கு இந்த இதோடையுமே வந்துட்டு ஆன் யூஸ் பண்ண மாட்டோம், மெனி யூஸ் பண்ண மாட்டோம், ஃபியூ யூஸ் பண்ண மாட்டோம், நம்பர் ஆஃப், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளூரல் சப்ஜெக்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளூரல் வேர்பும் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே சிங்குலர் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. த சீனரி ஆஃப் காஷ்மீர், சீனரிங்கிறது வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன், அதனால சிங்குலர் வேர்ட். ஓகேவா? சிங்குலர் நவுன் சிங்குலர் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் நோ இன்ஃபர்மேஷன் தான், இன்ஃபர்மேஷன்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஃபர்மேஷன் தான் சிங்குலரும் ப்ளூரலும். இதான இதுனா அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. ஓகேவா? அன்லஸ் அன்டில் அது மாத்திர வரையும் நான் எப்படி மாத்திரம்னு சொல்கிறேன். ஐ ஹாவ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர் ரெசிடென்ஸ். த மிஸ்சீஃப் கமிட்டட் பை ஹிம் இஸ் அன்பிரடிக்டபிள். ஓகேவா? ஹர் ஹேர் இஸ் பிளாக். ஹேர் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன், அதனால வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்சீஃப் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், அதனால வந்துட்டு இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பாருங்க, சம் நவுன்ஸ் ஹாவ் நோ ப்ளூரல் ஃபார்ம் பட் சம்டைம்ஸ் வி நீட் இன் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்ம் சம் ஆஃப் த நவுன்ஸ். ஓகேவா? சில அன்கவுண்டபிள் நவுனை நம்ம ப்ளூரலாக மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும்போது நம்ம வந்து ஆஃப் போட்டு ப்ளூரல் நவுனாக மாற்றுவோம். அப்போ ஆஃப் போட்டு அந்த அன்கவுண்டபிள் நவுனை ப்ளூரலாக மாற்றுற அந்த சென்ஸில் நம்ம வேர்பும் ப்ளூரல் வேர்பாக எழுதுவோம். அது வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் தான் இது வரை சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கேவ் மீ அ பீஸ் ஆஃப் அட்வைஸ், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆர்டிக்கல் ஆன் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு ப்ளூரல் ப்ளூரல் வேர்பில் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்களேன், ஆனால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்? இங்கே இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம சிங்குலராக மாற்றிருக்கோம். அ பீஸ் ஆஃப்க்கு முன்னால் அ பீஸ் ஆஃப்ன்றதை ஆட் பண்ணனால இட் பிகம் சிங்குலர் நவுன். ஓகேவா? இது மாதிரி தான் சிங்குலரும் ப்ளூரலாகவும் வந்துட்டு நம்மளால அன்கவுண்டபிள் நவுனை ஆஃப் போட்டு மாற்ற முடியும். ஓகேவா? ஆல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இங்கே வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ற வார்த்தை ப்ளூரலாக மாறிடுச்சு. எப்படி ப்ளூரலாக மாறிச்சு? ஆஃப்க்கு முன்னால் வி ஹாவ் யூஸ்டு ப்ளூரல். அதுதான் சொன்னால் அந்த ஆஃப் அப்படின்ற சென்டென்ஸ் வந்துட்டு முன்னால் எப்படி இருக்கும், பின்னால் வேர்ப் வந்துட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் அப்படின்னு. அங்கே வர வந்துட்டு அந்த வர சப்ஜெக்ட் வந்துட்டு அன்கவுண்டபுளாக இருந்தாலும் சரி, கவுண்டபுளாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஆல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் given by her were ரிலையபிள் வாஸ் ரிலையபிள் வராது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆர் அவைலபிள் இன் தட் ஷாப். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆர் அவைலபிள். ஏன் இங்கே ஆர் வந்துட்டு, ஆறுங்கிறது மெனி கைண்ட்ஸ் ஆஃப், ஃபர்னிச்சருங்கிறது வந்துட்டு அன்கவுண்டபிள்னா சிங்குலர் தான். ஆனால் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பார்க்கும்போது நிறைய அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் நவுன் சென்ஸில் வந்துருக்கு, அதனால ப்ளூரல் வேர்ப் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான், ஐ வாண்ட் ஆஃப் ஃபியூ ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஜுவல்லரி. ஹி எக்ஸ் 2 slices ஆஃப் பிரெட். இந்த பிரெட்ன்ற வார்த்தை வந்து ப்ளூரலாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 slices ஆஃப்னு சொல்லி ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மணிஸ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாமா. இஸ் த ப்ளூரல் ஆஃப் மணி விச் மீன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் மணி. மணிக்கு வந்துட்டு ப்ளூரல் இருக்குது, மணிஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா? இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், மணிஸ் ஹேவ் பீன் கலெக்டட் அண்ட் ஹேண்டில் டு த உமன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி. அடுத்தது இந்த இது. ஸோ இந்த ரூல் வந்துட்டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 21 and 22 ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னும் எவ்வளோ ரூல் இருக்குது? 25 ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் தான், 26 ரூல்ஸ் இருக்குது. வி வில் கம்ப்ளீட் இட் சூன். ஓகே, இப்போ பாருங்க, நவுன் வந்துட்டு எக்ஸிஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம் ஒன்லி. சில நவுன் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எஸ் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம சிங்குலராக யூஸ் பண்ணுறதுக்கு எஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நான் சிங்குலராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்னு போட முடியாது. அதோட நேச்சராக அது ப்ளூரலாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ அது வந்து ப்ளூரலாக இருந்தாலுமே அதனால ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, ஜீன்ஸ் அப்படின்ற வார்த்தை பேண்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ஷார்ட்ஸ், பிரேசஸ்,
சன்கிளாஸஸ், இந்த கிளாத் அண்ட் ஆக்சசரிஸில் வர வார்த்தை எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு ப்ளூரல் நவுனாக தான் வரும். ஓகேவா, இதோட நேச்சரே அது வந்து ப்ளூரலாக இருக்கணும் தான். ஸோ அதனால ப்ளூரல் வேர்ப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பைனாகுலர்ஸ், ஃபார்செப்ஸ், ஹேண்ட்கப்ஸ், சிசர்ஸ், டாங்ஸ், க்ளவுஸ், ப்ளையர்ஸ், பெலோஸ், பின்சஸ். அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் படிச்சுக்கோங்க. அரியர்ஸ், பேண்ட்ஸ், அச்சைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம். ஓகேவா, ஸோ வேர் ஆர் மை பேண்ட்ஸ். ஸோ பேண்ட்ஸுங்கிற வார்த்தை வந்துட்டு நேச்சுரலாகவே இட் இஸ் அ ப்ளூரல் நவுன். ஸோ வி யூஸ் ப்ளூரல் வேர்ப் ஆர். ப்ரொசீட்ஸ் வேறு தான் வரும். ஓகேவா, இது வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு இட் டேக்ஸ் ப்ளூரல் வேர்ப். இந்த மாதிரியான வார்த்தைகள் நேச்சுரலி இட் டேக்ஸ் ப்ளூரல் வேர்ப். ஓகேவா, அதே வேஜஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. வேஜஸ் வந்துட்டு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா, வேலை அப்படின்னு சொன்னா, லேபர் ஒர்க்கு வேலை அப்படின்னு சொன்னா அது வந்து ப்ளூரலா வரும். ஓகேவா, அதுவே வந்து அதோட ரிசல்ட் பற்றி சொன்னா, வேஜஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வேஜஸ் ஆஃப்க்கு முன்னாடி ப்ளூரல் வந்திருந்தாலுமே அது வந்துட்டு வேலையை சொல்லாம அதோட ரிசல்ட்டை சொல்லுது. ஸோ ரிசல்ட் சென்ஸ்ல வந்திருக்கனால இங்க சிங்குலர் வேர்ப். ஓகேவா, அதே வேஜஸ் அப்படிங்கிறது வேஜஸ் ஆர் பெய்டு இன் கேஷ். ஸோ இது வந்து லேபர், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான இது வந்து இங்கே ஹார்ட் ஒர்க் சென்ஸில் வந்திருக்கனால இது வந்துட்டு ப்ளூரலாக வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்து நம்ம ஏற்கனவே இந்த ரூல் பார்த்துக்கோல, நியூஸ், இன்னிங்ஸ், பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்துட்டு ப்ளூரல் இன்ஃபார்மில் தான் வரணும். ஆனால் சிங்குலர் யூஸ் பண்ணுவோம். மேலே இருந்த இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு ப்ளூரல் இன்ஃபார்மாக இருந்தாலுமே ப்ளூரல் வேர்ப் தான். ஓகேவா, கேலோஸ், அரியர்ஸ், ஆர்ச்சர்ஸ் தான். ஆனால் இந்த வார்த்தை மம்ஸ், மீசல்ஸ், பாலிடிக்ஸ்லாம் ப்ளூரல் இன்ஃபார்மாக இருந்தாக்குள்ள சிங்குலர் இன் மீனிங், அதனால சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நியூஸ் வந்து அடிக்கடி கேட்குற வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கணும். நியூஸ், எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்தது இது பாருங்க, இது வந்து அடிக்கடி நமக்கு குழப்பம். கேவல்ரி, கேட்டில், இன்ஃபேண்ட்ரி, பவுல்ட்ரி, பெசன்ட்ரி, சில்ட்ரன், ஜென்ட்ரி, போலீஸ், பீப்புள் இந்த மாதிரியான வார்த்தை. ஓகேவா, இதெல்லாம் பார்க்க சிங்குலராக இருந்தாலுமே இதெல்லாம் வந்துட்டு கூட்டத்தை சொல்றது. ஓகேவா, கேட்டில்னா ஆடு மாடு எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லுது. ஓகேவா, கேவல்ரினாலும் குதிரை படையை சொல்லுது. இன்ஃபேண்ட்ரி, பவுல்ட்ரி இது எல்லாமே வந்துட்டு ஒரு கூட்டத்தை வந்து சொல்றதுனால இது சிங்குலர் நவுனா இருந்தாலுமே, சிங்குலர் நவுனா வந்து சென்ஸ்ல இருந்தாலுமே இதுக்கு வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் இஸ் நெவர் யூஸ்டு வித் தீஸ் நவுன்ஸ். இந்த நவுன்ஸ்க்கு வந்து கேட்டில்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டோம். கேட்டில் தான். கேட்டில் அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான வார்த்தை. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து இது வந்து பார்க்க சிங்குலராக இருந்தாலும் இதை நம்ம வந்து ப்ளூரல் சென்ஸ்ல கன்சிடர் பண்ணிக்கணும். ப்ளூரல் வேர்ப் தான் போடணும். ஓகேவா, அது கூட வந்து நான் ப்ளூரலாக மாத்திரம் எஸ் போட்டுறதுங்க, அது தப்பு. ஓகேவா, கேட்டில் ஆர் கிரேசிங், அவர் இன்ஃபேண்ட்ரி ஹாவ், போலீஸ் ஹாவ் அரெஸ்டட். ஓகேவா, இந்த பீப்புள் இதுல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. பீப்புள் நான் சொன்ன இந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து எஸ் போடக்கூடாது அப்படின்னு, ரைட்டா. ஆனா பீப்புளுக்கு பீப்புள்ஸ், இந்த பீப்புள்ன்ற வார்த்தைக்கு மட்டும் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. பீப்புளா யூஸ் பண்றாங்க. எப்போ அப்படின்னா பீப்புள் வந்து மனுஷங்களை வந்து குறிக்கிற நம்பரை குறிக்கிற நம்பர் ஆஃப் மென்னை குறிக்கிறப்ப பீப்புள். அதே பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்களோட ரேஸை பத்தி பேசும்போது, ஓகேவா, இனம் அப்படின்றத பத்தி பேசும்போது பீப்புள்ஸ்னு வந்துடும். ஓகேவா, பீப்புள்ஸ் தான் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் இனங்களை சேர்ந்த மக்கள். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் வந்து இந்தியனுக்கு வந்துட்டு ஒரு ரேஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும். கருப்பின மக்கள் இருக்காங்க, வெள்ளையின மக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி இன மக்கள், ரெட்டின மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன மக்களை வந்து பேசுறது பீப்புள்ஸ்ன்னு யூஸ் பண்ணி போமாமா. இது மட்டும் எக்ஸப்ஷன். ஓகேவா, ஆனால் பேசிக்கலாகவே கேட்டில், கேவல்ரி, இன்ஃபேண்ட்ரி, பவுல்ட்ரி, பெசன்ட்ரி, சில்ட்ரன், ஜென்ட்ரி, போலீஸ், பீப்புள் இது எல்லா நவுனுமே வந்துட்டு சிங்குலர் இன் ஃபார்ம்ல தான் இருக்கும். எஸ் கூட சேர்க்கக்கூடாது. பட் ப்ளூரல் இன் மீனிங்காக இருக்கிறதுனால ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்க, ரூல் நம்பர் 25. 25 பொறுத்தவரை வந்துட்டு 25 பொறுத்தவரை டீர், ஷீப், சீரீஸ், ஸ்பீஷியஸ், ஃபிஷ், க்ரூ, டீம், ஜூரி, ஏர்கிராஃப்ட், கவுன்சில் இந்த மாதிரியான சர்டைன் நவுன்ஸ் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணுவோம். எப்போ வேர்பாக இருக்கிறப்போ. ஓகேவா, சிங்குலர் சென்ஸ் தே ஹாவ் சிங்குலர் வேர்பு. ப்ளூரல் சென்ஸாக வந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அந்த டீர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நம்ம ப்ளூரலாக மாற்றப்போ டீர்ஸ்ன்னு போட மாட்டோம். டீர், 2 டீர்னு மாற்றிட்டோம். ஓகேவா, இது புரியும் நம்புறேன். டீரை வந்து ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா ஆர்டிக்கல் போட்டுக்குவோம். சரி, டீரை வந்து சிங்குலராக மாற்றணும்னா டீரை வந்து ப்ளூரலாக மாற்றணும்னா கூட ஒரு நம்பர் சேர்த்துக்குவோம். ஓகேவா, ப்ளூரலாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு டீர் கூட வந்து எஸ் போட மாட்டோம். அது எங்கள் வார்த்தைக்கு எதுக்குமே வந்துட்டு அதே ரூல் தான். டீர், ஷீப், சீரிஸ் இதெல்லாமே வந்துட்டு என்ன சென்ஸில் இருக்கோ அது அந்த வார்த்தையை மாற்றாமல் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை ப்ளூரலாக மாற்றணும். அந்த நவுனை ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓ, 2 அந்த மாதிரி வந்து போட்டுக்கோம். ஓகேவா, ஸோ ப்ளூரல் இன் ஃபார்மாக வந்து ப்ளூரல் வேர்பு, சிங்குலர் இன் ஃபார்மாக சிங்குலர் வேர்பு. அவர் டீம் இஸ் த பெஸ்ட். அவர் டீம் ஆர் ட்ரையிங் தேர் நியூ யூனிஃபார்ம்.
அவர் டீம் ஆர் ட்ரையிங் அப்படின்னா இங்க டீம் அப்படிங்கிறது ஒன்னா வேலை செய்யுது. இஸ் அவர் டீம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னா டீமை வந்துட்டு ஒன்னா குறிக்கிறனால வந்து இங்க வந்துட்டு சிங்குலர் வெர்பு. அதுவே அவர் டீமுக்கு அப்புறம் ஏன் இங்க ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க எல்லாரும் என்னோட டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அவங்களோட புது யூனிஃபார்மை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தனித்தனியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ்ல ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புரிஞ்சுதா ஏன் இங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு சிங்குலர் ஃபார்மா வரும் ப்ளூரல் ஃபார்மா வரும்னு சொன்னாங்க. சிங்குலர் சென்ஸ்ல யூஸ் பண்ணா சிங்குலர் ஃபார்மும், ப்ளூரல் சென்ஸ்ல யூஸ் பண்ணா ப்ளூரல் ஃபார்ம். இங்க அவர் டீம் அப்படிங்கிறது சிங்குலர் சென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, பி சென்டென்ஸ்ல அவர் டீம்ங்கிறது ப்ளூரல் சென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து வந்துட்டு there are 2 fish in the pond. there are 2 fish. ஓகேவா? 2 fish இருக்கு அப்படின்னு. there are many fishes in the aquarium. நான் என்ன சொன்னேன், fish அப்படிங்கிறதுக்கு ஃபிஷ்ஷஸாக மாற்ற மாட்டோம்னு சொன்னேன்னா, ஏன்னா டீருக்கு மாற்ற மாட்டோம் அப்படின்னா எந்த வார்த்தைக்குமே மாற்ற மாட்டோம்னு சொன்னேன்னா, ஆனால் ஃபிஷ் அப்படின்ற வார்த்தை மட்டும் எக்ஸப்ஷனு. ஏன் எக்ஸப்ஷன் அப்படின்னா ஃபிஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு ஃபிஷ், ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சொன்னால் ஃபிஷ்ஷு, அதுவே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சொன்னேன்னு வச்சுக்காங்களேன். கோல்டு ஃபிஷ் இருக்குது, ஸ்டார் ஃபிஷ் இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சொல்கிறப்போ நான் ஃபிஷ்ஷஸ்னு சொல்லுவேன், ஃபிஷ்ஷுன்னு சொல்லாமல். ஓகேவா? அதனால இங்கே ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க. இல்லாட்டி வந்து இங்கே வந்து ஒரு வகையான மீனை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபிஷ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். அடுத்து பாருங்க, ரோல் நம்பர் 26 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நோ அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனோட வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்டு. ஓகேவா? நோ அன்கவுண்டபிள் நவுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஒர்க் எஸ். ஓகேவா? அடுத்தது நோ அப்படின்ற வார்த்தை வந்து சிங்குலர் கவுண்டபிள் நோனோட வந்துச்சு அப்படின்னா நோ ஒன் ஹேஸ். ஓகேவா? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். மோஸ்ட்லி அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் வேர்ப் தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 1/3 ஆஃப், 3/4 ஆஃப், த ரெஸ்ட் ஆஃப், a quarter ஆஃப், பார்ட் ஆஃப், 10% ஆஃப், 20% ஆஃப், இது கூடலாம் அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா சிங்குலர் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 ஆஃப் ஒர்க் ஹேஸ் பீன் ஃபினிஷ்ட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 10% ஆஃப், 20%, 10% 20% ப்ளூரல் மாதிரி இருக்குது, அதனால வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணி போட்டுறாதீங்க. 10% ஆஃப், 20% ஆஃப் கூட என்ன வருதுன்னு பாருங்க, என்ன நவுன் வருதுன்னு பாருங்க. அந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரி தான் சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அன்கவுண்டபிள்னா ஒன் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப். அதே 1/3 ஆஃப், 3/4 ஆஃப், பார்ட் ஆஃப், த ரெஸ்ட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க, த ரெஸ்ட் ஆஃப் த குவார்டர் ஆஃப், ஆனால் இங்கே பாருங்க பார்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்கவுண்டபிள் நவுன் கூட த ரெஸ்ட் ஆஃப், பார்ட் ஆஃப்ன்ற வார்த்தை, குவார்டர் ஆஃப்ன்ற வார்த்தையெல்லாம் வரும். ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் கூட இங்கே பாருங்க பார்ட் ஆஃப்ன்ற வார்த்தை வரும். சரியா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனூட்டான விஷயத்தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் இதை கூட வந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மோஸ்ட் ஆஃப், சம் ஆஃப், ஹாஃப் ஆஃப், இனஃப், இனஃப் ஆஃப், நாட் இனஃப் ஆஃப், பிளென்டி ஆஃப், லாட் ஆஃப், இதை கூட அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்பு ஆஸ் யூஷுவல். அதாவது வந்து ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்பு. அதுக்கு இங்கே மேலே பாருங்களேன், பர்சன்டேஜ் ஆஃப்ல 10% ஆஃப், 20% வந்துருந்தது ரைட்டா? 10% ஆஃப், 20% ஆஃப். அதுவே வந்து தான் வந்து பர்சன்டேஜ் போட்டு வந்துச்சு அப்படின்னா அன்கவுண்டபிளாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் கவுண்டபிளாக இருந்தாலும் சரி சிங்குலர் வேர்பு தான். ஓகேவா? த பர்சன்டேஜ் ஆஃப்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா மட்டும். அடுத்தது மோர் தென் ஒன், மோர் தென் ஒன் வந்துருச்சு அப்படின்னா சிங்குலர் கவுண்டபிள், மோர் தென் ஒன் மேன் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மோர் தென் 2 or 3, மோர் தென் 3 persons have been there அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மோர் அப்படின்ற வார்த்தை வந்து ப்ளூரலாக வருது அப்படின்னா மோர் மென் தேன் ஒன் மென் மேன் ஹாவ். ஓகேவா? இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கீழே வந்துட்டு அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சென்டென்சஸ் கொடுக்குறாங்க, இதை மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு 5 சென்டென்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்பாதர்ல நெய்தர் ஆஃப் தெம் ஆர் கோயிங் டு த பார்ட் ஆஃப் த 10th. ஸோ நெய்தர் ஆஃப்க்கு முன்னாடி நெய்தர் வந்துட்டு சிங்குலர் வேர்ப் தான் வரும்னு சொன்னேன். ஸோ அங்கே ஆர் வராது, இஸ் தான் வரும். ஓகேவா? அடுத்தது ஹி வாக்டு 5 miles விச் ஆர் ரியலி அ கிரேட் டிஸ்டன்ஸ். விச் ஆர் வருமா? 5 miles மொத்தமாக கன்சிடர் பண்ணிக்கணும், சிங்கிள் யூனிட்னு சொல்லி தந்தேன்னா அப்போ வேர்ப் வந்துட்டு இஸ் தான் வரும், ஆர் வராது. ஓகேவா? அடுத்தது எய்தர் மை காலேஜ் ஆர் அ பியோன் ஆர் கம்மிங். எய்தர் மை கொலீக், காலேஜில் கொலீக், சாரி, ஆருக்கு பக்கத்தில் எய்தர் ஆர் வந்திருக்கு, ஆருக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் பண்ணும். இங்கே பியூனுங்கிறது சிங்குலரு, ஸோ சிங்குலர் வேர்பு இஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்தது த ரைஸ் அண்ட் த ஃபால் ஆஃப் த டைடு. த ரைஸ் அண்ட் ஃபால், இங்கே பாருங்கள், த அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிங்குலர் ஒரே நவுனை கன்சிடர் பண்ணிக்கணும், இங்கே இஸ் தான் வரணும். ஓகேவா?
மெனி அ மேன், மெனி அ மேன். ஸோ மெனி அ வந்துட்டாலே சிங்குலர் வேர்ட் தான் ஹேஸ். ஓகே, நான் சொன்னது மாதிரி 5 சென்டென்ஸ் வந்துட்டு நான் சால்வ் பண்ணிட்டு மிச்சம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. யாரெல்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின். அதுக்கப்புறம் அவ்வளோதான். பாய்.